कृष्णो रक्षतु नो जगत्त्रय गुरुः कृष्णं नमस्याम्यहम् कृष्णेनामरतिष्ठवो विनियताः कृष्णाय तस्मै नमः। कृष्णादेव समुद्दितं जगदितं कृष्णस्य दासोऽस्म्यहम्। कृष्णे रक्षतु सर्वमेतदखिलं मे कृष्ण संरक्ष माम्। अग्रे तार्क्ष्येण पश्चात् ऐवतिशयनेन आत्मना पार्श्वयोश्च श्रीभूमिभ्यां तृप्त्या नयनचुलकनैः सेव्यमानामृतौघम्। वक्त्रेणाविस्मितेन स्फुरदभयगदा शङ्खचक्रैर्भुजाग्रैः विश्वस्मै दिष्टमानो शरणमशरणारङ्गराजं भजामः। श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम्। मादृशा किञ्चन त्राणबद्धकङ्कणपाणये भगिन्यै यतिराजस्या गोदायै नित्यमङ्गलम्। श्रीमतेर्म्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्। கார்த்திரி உரோகினி நாள் காண்மினென்னு காசினியே வாய்த்த புகழ்ப்பாணர் வந்துதிப்பால் ஆத்தியர்கள் நன்குடனேதான் அமலநாதிபிரான் கற்றதற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள் என்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள் உபதேச ரத்னமாலையில். கார்த்திகை மாசத்திலே ரோஹிணி நட்சத்திரத்திலே வந்து திருவவதாரம் பண்ணினார் திருப்பான் ஆழ்வார். கார்த்திகை உரோகிணி நாள் காண்மினென்னு காசினியே, இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் இந்த நட்சத்திரத்தை. வாய்த்த புகழ்ப்பாணர் வந்துதிப்பால், என்ன பெருமை இந்த நட்சத்திரத்துக்கு என்றால், நமக்கு மிகவும் உத்தேசமாக இருக்கக்கூடிய திருப்பானாழ்வார் அவர் அவதரித்தார் இந்த நன்னாடிலே. ஆத்தியர்கள் அன்புடனேதான் அமலநாதிபிரான் கற்றதற்பின், ஆத்தியர்கள் என்று ஆஸ்திகர்களெல்லாம் மிகவும் அன்போடே அவர் அருளி செய்த அமலநாதிபிரான் என்கிற ஆச்சரியமான திவ்ய பிரபந்தம் 10 பாசுரங்கள் கொண்டது. அதை கற்றதற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள் என்று இந்த நாளை ரொம்ப உத்தேசமாக தங்களுக்கு ரொம்ப உகந்ததாக கொண்டாடுகிறார்கள் ஆஸ்திகர்கள் எல்லாம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான நன்னாள் இது என்று கொண்டாடுகிறார் அவ்விடத்திலே. ஆத்திகர்கள் அன்புடனே தான் என்று சொன்னால் ஆஸ்திகர்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய நாள்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஸ்திகன்னா யார் என்றால் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கா, ஆஸ்திகன்னா ஏதோ கோயிலுக்கு போறவன், பகவான் நம்பிக்கை இருக்கவன் அவன் ஆஸ்திகன், பகவான் இடத்துல நம்பிக்கை இல்லாதவன் அவன் நாஸ்திகன் என்று எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது அன்று நான் முக்கியமானது. எது முக்கியமானது என்றால், ஆஸ்திகன் என்றால் சாஸ்திர விஸ்வாசசாலி என்ற அர்த்தம். சாஸ்திரத்தில் விஸ்வாசம் உடையவன் ஆஸ்திகன், சாஸ்திரத்தில் விஸ்வாசம் இல்லாதவன் அவன் தான் நாத்திகன். ஏன்னா சாஸ்திரத்தை கொண்டுதான் பகவானையே நாம் அறிகிறோம். பகவான் ஒருத்தன் இருக்கான்னா எப்படி அறிகிறோம்னா சாஸ்திரத்தை கொண்டுதான் அறிய முடியுமே தவிர மற்றபடி அவனை அறிய முடியாது. தக்கா பிரதிஷ்டாத்ன சாஸ்திரயோனித்வார் என்று பிரம்மசூத்திரத்திலே வியாசர் தெரிவிக்கிறார். கேவலம் தர்க்கத்தாலே வாத விவாதம் பண்ணுகிறார்களே, பகவான் இருக்கான் இல்லை என்று வாத விவாதம் பண்ணுகிறபடினாலே அவனை அறிய முடியாது. ஒரு நாளும் தர்க்கம் பண்ணுறபடினாலே அறிய முடியாது. எதனாலே அறிய வேண்டும்னா சாஸ்திரத்தாலே அறிய வேண்டும். சாஸ்திரைக சமதிகம் என், சாஸ்திரத்தாலே அறியப்படுபவனாக இருக்கிறான் பகவான். அதனாலே நாம் கோயிலுக்கு போகிறோம், எம்பெருமான் இருக்கிறான்னு விஸ்வசிக்கிறோம்னா எதை கொண்டு விஸ்வசிக்கிறோம்னா சாஸ்திரத்தை கொண்டு விஸ்வசிக்கிறோம். அதனாலே சாஸ்திரத்திலே விஸ்வாசத்தோடைய கூடினவன் ஆஸ்திகன், சாஸ்திரத்திலே விஸ்வாசம் இல்லாதவன் நாத்திகன். சாஸ்திரத்திலே விஸ்வாசத்தோட கூடினவன் ஆஸ்திகன்னு சொன்னா எந்த சாஸ்திரம்னா வேத சாஸ்திரம். தஸ்மாத் வேதம் பிரமாணந்தே என்று வேத சாஸ்திரம் தான் பிரமாணமாக இருக்கிறது. எம்பெருமானை நிலைநாட்டக்கூடிய காலத்திலே எம்பெருமான் அறப்பெரியவனாக இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி அவனுடைய குணங்கள் என்ன, அவனுடைய ஐஸ்வர்யம் என்ன, இதையெல்லாம் நிலைநூட்டக்கூடிய காலத்தில் எது மிகச் சிறந்ததாக விளங்குகிறது என்றால் வேதம் தான் விளங்குகிறது. அதனாலே வேதத்தை கொண்டே நாம் இந்த எம்பெருமானை அறிகிறோம். அப்படிப்பட்ட வேதத்தினுடைய பொருள், அந்த பொருள் யாருன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெரிய பெருமாள். அதனாலே ஆஸ்திகர்கள் எல்லாம் வேதத்திலே விஸ்வாசம் உடையவர்கள்,
வேதத்திலே நம்பிக்கையுடையவர்கள், சாஸ்திரத்திலே நம்பிக்கையுடையவர்கள், அவர்களெல்லாம் யாரை அனுபவிக்க வேண்டும்னா பெரிய பெருமாளைத்தான் அனுபவிக்கணும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான பெரிய பெருமாள் விஷயமாக, ரங்கநாதன் விஷயமாக அவதரித்தது தான் இந்த அமலநாதி பிரான் என்கிற 10 பாசுரங்கள் கொண்ட அத்தியாச்சரியமான திவ்ய பிரபந்தம். அதில் காலையில் திருப்பானாழ்வாருடைய பெருமையை அனுபவித்தோம். அதற்கு பிற்பாடு இந்த அமலநாதி பிரான் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சுருங்கியும் இல்லாமல் சொல்ல வேண்டிய அர்த்தத்தை எல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்குது. பெரிதாக இருக்கிறதுன்னு பார்த்தா 2 நூல்கள் ரொம்ப பெருசு. ஒன்று ராமாயணம் 24,000 ஸ்லோகம், மற்றொன்று மகாபாரதம் 1,25,000 ஸ்லோகம். அதனால் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது அவைகளெல்லாம். ஆக அப்படி அல்லாமல் அதில் நிறைய பேசுறது. ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் எடுத்துன்னு பார்த்தா நிறைய பேசுகிறார் வால்மீகி முனிவர், அவர் நிறைய தெரிவிக்கிறார். அதே போலத்தான் வியாச பகவான், அவரும் நிறைய சொல்கிறார். அவ்விடத்தில் கண்ணனை பற்றி சொன்னதுன்றது குறை, ராமனை பற்றி சொல்கிறதுன்றது அதுவும் குறைஞ்சி போச்சுன்றா. வால்மீகி பகவானுடைய ஸ்ரீராமாயணத்தில் நிறைய பேசுகிறார். லங்கையினுடைய வர்ணனை என்ன, அதற்கு மேலே புஷ்பக விமானத்தினுடைய வர்ணனை என்ன, இதெல்லாம் நிறைய பேசுகிறார் அவ்விடத்தில் ஸ்ரீ வால்மீகி பகவான். நாளை இப்படியெல்லாம் பேசி ராமாயணம் நாராயண கதை என்று தொடங்கி காங்கையா அசம்பவாத் கீர்த்தனம் பண்ணின எச்சில் வாய் என்று தெரிவிக்கிறார் அழகியமனவான பெருமாள் நாயனார் தம்முடைய ஆச்சாரிய ஹிருதயத்தில். ராமாயணம் என்னன்னா நாராயண கதைன்னு, ராமாயணம் அது நாராயணன் ராமனுடைய கதையாக அமைந்தது. நாராயண கதாமிமான்னு நாராயணனை பற்றி சொல்கிறேன்னு வியாசர் தொடங்கிறார். அப்படி தொடங்கி கடைசியில் என்ன ஏற்படுறதுன்னா நிறைய காங்கேய சம்பவாத் அசக்கீர்த்தனம் பண்ணி என்று கங்கோத்பத்தி என்ன, கங்கை எப்படி உற்பத்தி ஆச்சு, அதை பற்றி நிறைய ஸ்லோகம் நிறைய சொல்லிகிட்டே போகிறார். இடத்துல வால்மீகி பகவான் நிறைய கங்கோத்பத்தியை தெரிவிக்கிறார். அதற்கு மேலே காங்கேயன்னு சொல்லக்கூடிய இடத்துல பீஷ்மாச்சாரியர் அவர் எப்படி பிறந்தார் அதை பற்றிலாம் வியாசர் நிறைய சொல்கிறார். அதற்கு மேலே காங்கேயன் என்று பேர் பெற்றவர் இடத்துல ருத்ர, அதாவது சுப்பிரமணியன் அண்ணன், அவனை பற்றி நிறைய விசாரங்கள் நிறைய அவனை பற்றி சொல்லுகிறார். இப்படிலாம் நிறைய ஏதேதோ விஷயங்கள் அதெல்லாம் பேச புகுந்தோ கடைசியில் அவளுக்கே பேசி முடிச்ச அப்புறம் இன்னும் அநியாயமாக இருக்குது, பகவானை பற்றி பேசணும்னு ஆரம்பித்து இப்படி வடவடான்னு எங்கெங்கேயோ போய் சுற்றி ஏதோ பேசினோம் என்று வருத்தம். வியாசருக்கு அவ்வளோலாம் எழுதினாரே, 1,25,000 ஸ்லோகம் எழுதினார் மகாபாரதம். அப்புறம் ஒரே துக்கம் அவருக்கு, என்னத்தினால இப்படி துக்கம் என்று அவருக்கு புரியவே இல்லை. வியாசருக்கு ரொம்ப வருத்தத்துடன் இருந்தார். அப்பொழுது அவருக்கு தோன்றியது, ஓ நாம் மகாபாரதம்னு ஆரம்பித்தோம், கண்ணனுடைய கதையை பேச வேண்டும்னு ஆரம்பித்து கடைசியில் என்ன எங்கு பார்த்தாலும் ஒரே யுத்தம் தான். மகாபாரதம் முழுவதும் உடைய பூர்வாச்சாரியர்கள் பேரிட்டார்கள் பூஷல் பட்டோடை. அப்படின்னா பூஷல் பட்டோடைனா வார் புக்குன்னு அர்த்தம். பூர்ணமாக அது என்ன அப்படின்னா வெறும் சண்டை தான். விட்டா அம்பை எண்ணினார்னுட்டார். யார் யார் எந்த அம்பை விட்டான், எவ்வளோ அம்பை விட்டான், இதை எண்ணிட்டு போயிட்டே இருக்கார் வியாசர். இப்படி கடைசியில் அது மொத்தம் என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில் வெறும் சண்டை, எங்கே பார்த்தாலும் ஒரே சண்டை சச்சரவு என்று அமைந்தது. அதனால மனதிலே திருப்தியே இல்லை. திருப்தி இல்லாத காலத்தில் ரொம்ப வருத்தத்தோடு இருந்த காலத்தில் நாரதரை பார்த்து கேட்டார், இப்படிலாம் நான் எழுத போனேன் ஆனாலும் திருப்தியே ஏற்படலையே எனக்கு. 1,25,000 ஸ்லோகம் சுவாமி, சாதாரணமாக இல்லை, 1 இல்லை 2 இல்லை, எவ்வளோ எழுதினேன், ஆனால் திருப்தியே ஏற்படலையே. நாரதர் சொன்னார், ஓய் நீர் எழுதுறேன்னு ஆரம்பிச்சு கண்ணனுடைய கதையை விட்டுவிட்டு நிறைய பேசினீர், அவனுடையது ரொம்ப சுருங்கி போச்சு, அதனாலே தான் இந்த குழப்பம் நமக்கு. அதனாலே மறுபடியும் எம்பெருமானை பற்றி எழுதும்னு சொல்ல ஹரிவம்சம்னு பிற்பாடு மறுபடியும் எழுதினார் வியாசர்னு பார்க்கிறோம் விருத்தாந்தத்தில். அதனால் பகவானை பற்றியே எழுதணும்னு மறுபடியும் எழுதினார் என்று இப்படியெல்லாம் இதெல்லாம் பெருசாக இருக்கிறதே தவிர எம்பெருமானை பற்றி பேசினதுங்கிறது சுருங்கி விட்டது விடத்திலே. அந்த குறைகள் இல்லாமல் எம்பெருமானை பற்றியே பேசும்படியாக அமைந்ததுதான் இந்த அமலாபிரான் என்கிற அத்தியாச்சரியமான திவ்ய பிரபந்தம்னு எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அதில் முதல்ல தொடங்கும் காலத்திலேயே ரொம்ப ஆச்சரியமா எம்பெருமானுடைய சுத்தியை இட்டு தொடங்குகிறார். எவ்வளோ பரிசுத்தனாக இருக்கிறான் அந்த எம்பெருமான் என்று முதல் பாசுரத்தில் அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்டவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்னதே என்பது முதல் பாசுரம். ஆச்சரியமா வியாக்கியானங்கள் அதற்கு இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் செய்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அதாவது அதனுடைய அர்த்தத்தை எடுத்து காட்டணுமே, அதனால அந்த அர்த்தத்தை எடுத்து காட்டுகிறார்கள். அப்படி இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் எவ்வளோனா 3 வியாக்கியானங்கள் அவதரிக்கின்றன. ரொம்ப ஆச்சரியம்னா 10 பாசுரம்
10 பாசுரத்துக்கு 3 மகான்கள் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள் இவ்விடத்தில். அதில் ஒருத்தர் வியாக்கியான சக்கரவர்த்தி என்று பெயர் பெற்றவர். 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் வியாக்கியானம் பண்ணின மகான் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை என்று தெரிவிக்கக்கூடியவர். அவர் ஆச்சரியமாக ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அடுத்தபடியாக அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர், அவர் ஒரு வியாக்கியானம் பண்ணுகிறார் இவ்விடத்தில் அமலநாதி பிரானுக்கு. அதற்கு மேலே ஸ்ரீ வேதாந்த பாஸ்ரீயர் வேதாந்த தேசிகன், அவர் ஒரு வியாக்கியானம் பண்ணுகிறார் இவ்விடத்திலே முனிவாகன போகம் என்றே ஒரு ஆச்சரியமான வியாக்கியானம் அவரும் இட்டிருக்கிறார். இப்படி 3 மகான்கள் அவர் வியாக்கியானம் பண்ணுறார். 10 பாசுரம், 10 பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் 3 ஆச்சாரியர்கள்னு சொன்னால், அப்போ அதிலிருந்தே இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு எவ்வளோ பெருமை இருக்குன்னு நாம் அறிந்து கொள்ளலாம். வேற எங்கேயும் தேடிட்டே போக வேண்டாம். இல்லைன்னா 10 பாட்டுக்கு போகிறோம்னா சுருக்கமாக சொல்லிட்டு போகலாம் என்று நினைக்கலாம். அப்படி இல்லாமல் மிகவும் பெருமை வாய்ந்தது என்கிறபடினாலே தான் 3 மகாச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் இந்த திவ்ய பிரபந்தத்துக்குன்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட திவ்ய பிரபந்தத்தை ஒரு 3 நாளில் சொல்லணும்னா ரொம்ப சிரமமான விஷயம். அதனுடைய அர்த்தத்தை சொல்லுவதுன்னு 3 நாளில் சொல்லுவது ரொம்ப சிரமமான விஷயம். வேலைக்கு ஒரு பாட்டு அதுவே ரொம்ப கஷ்டம்தான். ஒரு பாட்டு சொல்கிறத 1.5 மணி காலத்தில் ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் முக்கியமான அர்த்தங்கள் எதுவோ அதை இந்த கோஷ்டியில் விண்ணப்பிக்கலாம் என்று தான் இவ்விடத்தில் விடை கொண்டு வந்தேன். நாளை கொடுத்த அவகாசத்தில் எவ்வளோ முடியறதோ அவ்வளோ அனுபவிப்போம் இவ்விடத்தில். அதில் முதல் பாசுரம் அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன்னு தொடங்கக்கூடிய முதல் பாசுரம். அதில் அமலன்னு தெரிவித்தார். இதை பற்றி காலையிலேயே தெரிவித்தேன். அமலன் என்று சொன்னால் தான் சுத்தியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவனுக்கு எந்த குறையும் கிடையாதுன்னா, எந்த தோஷமும் தட்டாதவனாக இருக்கிறான். தோஷங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக இருக்கிறான். எதிர்த்தட்டாக இருக்கிறான் என்ன, எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆங்கிலத்தை புரியறதுக்காக சொன்னோம்னா ரெப்பலண்ட்டுன்னு சொல்கிறோமே, இந்த கொசுவத்தையெல்லாம் வச்சிருக்காரு ரிப்பலண்ட், மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் அப்படின்னு சொல்கிறான். கொசுகளை எல்லாம் விரட்டக்கூடியது. அதே போலத்தான் எம்பெருமான் எப்படி இருக்கான், ரெப்பலண்டாக இருக்கான். எல்லாத்துக்கும் எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவன், கெட்டதுக்கெல்லாம் அப்படி சுத்தனாக இருக்கக்கூடியவன் தான் எம்பெருமான் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவன் என்ன பண்ணுகிறான்னா, தன்னோட சேரக்கூடியவர்களை எல்லாம் சுத்தனாக ஆக்குகிறான், பரிசுத்தனாக ஆக்கிறான். அது அவனுக்கு உண்டான தனிப்பட்ட பெருமை. அதைத்தான் அமலன் என்று தெரிவிக்கிறார். அமலன் என்கிறபடினாலே சொல்லப்பட்டது என்ன, அகிலேய பிரத்யநீகன். அதான் அகிலேயம், எல்லா ஹேயம் தாழ்ந்தது, தாழ்ந்ததற்கும் பிரத்யநீகன்னா எதிர்த்தட்டாக இருக்கிறான், அவைகள் தீண்டாதபடியாக இருக்கிறான். அகிலேய பிரத்யநீகத்துவத்தை தெரிவித்தார் அமலன் என்கிறபடினாலே. அடுத்தபடியா ஆதி என்கிறபடினாலே, ஆதி என்று சொன்னால் ஆதியதே இது ஆதி என்று தெரிவிப்பார்கள் சம்ஸ்கிருதத்தில். ஆதியத்தைனா என்ன, அவனை எல்லாரும் ஆசைப்படுகிறார்கள் அர்த்தம். எல்லாரும் அவனை விரும்புகிறார்கள், எம்பெருமானை விரும்புகிறார்கள். காரணம் என்ன என்றால் அவனுடைய குணம். குணம் இருக்கு, நிறைய குணம் இருக்கு. தேக குணம் என்ன, ஆத்ம குணம் என்ன. தேக குணம்ங்கிறது அவனுடைய திருமேனி, அந்த அழகு, அந்த அழகும் இருக்கு. அதே போல ஆத்ம குணம் நிறைந்தவனாக இருக்கிறான். அதாவது என்ன அப்படின்னா தயை, இரக்கம், கருணை, கிருபை, இதே போல எத்தனையோ குணங்கள், 1 2 எல்லா ஆத்ம குணங்களுக்கும் ஒரு இருப்பிடமாக இருக்கிறான். அதனாலே எல்லோரும் விரும்புகிறார்கள் எம்பெருமானை. அதனாலே அவனுக்கு ஆதி என்று பெயர். எல்லாரும் விரும்புகிறது எதைனா குணம். குணத்தாலேயே ஒரு வஸ்துவுக்கு உத்கர்ஷம் என்று பார்க்கிறோம். குணத்தாலே தான் ஒரு வஸ்துவுக்கு பெருமை. அது எந்த வஸ்துவாக இருந்தாலும் சரி. இந்த மேஜைன்னு எடுத்துக்கிறோம். இந்த மேஜைக்கு எதனால பெருமை அப்படின்னா, இதுக்கு என்ன குணம், தாங்கிற குணம். அதனால இதுக்கு பெருமை. 4 கால் இருக்குது, இது தாங்கிறது, பதார்த்தங்களை வச்சா தாங்கிறது, அதனால இதுக்கு பெருமை. அதனால இதை வச்சுக்கிறோம். இதுக்கு தாங்கிற சக்தி போயிடுத்துன்னு வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், தூக்கி போட்டு விடுறோம், ஒன்றும் பிரயோஜனப்படாது என்று. இதுக்கு உண்டான குணம் என்ன, தாங்கக்கூடியது இதற்கு உண்டான குணம். அதே போலத்தான் எதை எடுத்துட்டாலும், இப்போ இதை எடுத்துருக்கோம், இது என்ன பண்ணுறது, அடியனுடைய குரலை பல்மடங்கு பெருசாக்கி உங்கள் இடத்துல கொண்டு வந்து சேர்க்கறது. அதுக்கு குணம் அது. இந்த மைக்குக்கு அது குணமாக இருக்குது. அது ஒரு வேளை அதை சேர்க்கலைன்னு வச்சுப்போம். இப்போ அந்த குணத்தை இழந்து விட்டதுன்னா இது பிரயோஜனப்படாதுப்பா, இதை தூக்கி வெளியே போட்டுற வேண்டியதான். இது ஒன்றும் என்ன ரிப்பேர் பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனப்படல என்றால் தூக்கி வெளியில் இழிச்சிடும். அதே போலத்தான் இடத்துல குணத்தாலே தான் எந்த பதார்த்தமாக இருந்தாலும் லோகத்தில் பெருமை என்று பார்க்கிறோம். அதே போல எம்பெருமானுக்கும் என்ன பெருமைனா, அவன் குணம் இருக்கிறது அவனிடத்துல, அதனாலே அவனுக்கு பெருமை என்று சாதாரணமாக லோகத்தில் குணத்தாலேயே ஒரு வஸ்துவுக்கு பெருமை என்று பார்க்கிறோம் லோகத்தில். ஆனால் எம்பெருமான் விஷயத்தில் கொஞ்சம் மாறி இருக்கு. என்னன்னா, எம்பெருமான் இயற்கையாகவே பெருமை வாய்ந்தவன். அவனிடத்தில் இந்த குணங்கள் எல்லாம் சேருகிறபடினாலே குணங்கள் பெருமையை அடைகின்றன. அதான் விசேஷம் எம்பெருமான் விஷயத்தில். குணங்கள் எல்லாம் அவனிடத்தில் இருக்கிறபடினாலே அதை நற்குணங்கள் என்று கொண்டாகிறோம்.
நாம் ஒருத்தர் இடத்துல இவரை ரொம்ப குணத்தோட கூடினவர், என்ன குணம் தெரியுமா இந்த சுவாமிக்கு, ரொம்ப விசேஷமான குணம், எல்லாரோடையும் கலந்து பரிமாறுவர், எல்லோரோடையும் பேசுவர், பரம சுரபலா இருக்கார் என்றெல்லாம் ஒருத்தரை கொண்டாடுறோம்னு வச்சுப்போம். அப்படி கொண்டாடினா இந்த குணங்களெல்லாம் இருக்க, இந்த குணங்கள் எல்லாம் ஏற்கனவே எம்பெருமானிடத்துல இருக்கிறபடினாலே அந்த குணங்கள் எல்லாம் நற்குணங்கள் என்று பெருமை பெற்றிருக்கிறான. அந்த குணங்களை இவரிடத்துல பார்க்கிறபடினாலே இவருடைய குணத்தை கொண்டாடுறோம். அதனாலே இந்த வஸ்துவுக்கு குணத்தாலே ஏற்றம், இங்க இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கோ மற்றொன்றுக்கோ குணத்தாலே ஏற்றம் என்று தெரிவிக்கிறோம். ஆனால் எம்பெருமான் விஷயத்துல எப்படி இருக்குன்னா, எம்பெருமானாலே குணத்துக்கு பெருமை, அவனிடத்துல எதெல்லாம் சேருகிறதோ அவைகளெல்லாம் பெருமையை படைக்கின்றன, அவர்களெல்லாம் பெருமை வாய்ந்தவர்களாக லோகத்திலே காண்கிறார்கள், அவனோட சேர்ந்தவர்களெல்லாம் பெருமை அடைகிறார்கள் என்பது எம்பெருமானுக்கு உண்டான பெருமை. அதனாலே பெருமானுடைய பெருமை இருக்க அது இயற்கையாக இருக்கக்கூடியது, அந்நியாயத்தம் என்று தெரிவிப்பார்கள். வேறு ஒன்றாலே அவனுக்கு பெருமை என்று இயற்கையாக அவனுக்கு பெருமை இருக்கு. அவனிடத்திலே வந்து சேருகிறபடினாலே எதெல்லாம் அவனிடத்திலே சேருகிறதோ அவையெல்லாம் பெருமை பெறுகின்றன. சாதாரணமாக ஒரு ஆபரணம் போட்டுக்கிறோம், நாம் ஆபரணம் இட்டுண்டா அது நம்ம ஏதாவது செங்கிலின்றோம், வரையல்றோம், ஏதோ நிறைய சொல்கிறோம். அப்படிலாம் சொல்லக்கூடியதெல்லாம் சாதாரணமாக ஆபரணம் என்று சொல்லுகிறோம். இப்போ எம்பெருமான் அணிந்து கொண்டால் அதை திருவாபரணம்னு சொல்கிறோம், சாதாரணமாக சொல்கிறோம், திருவாபரணம்னு சொல்கிறோம். இப்போ எதனாலே அது திருவாபரணம் ஆயிற்று என்றால் எம்பெருமான் அணிந்து கொண்டபடினாலே அதற்கு பெருமை. அதனால எம்பெருமானுக்கு பெருமை இயற்கையாக இருக்கக்கூடியது, அவனிடத்திலே சேருகிறபடினாலே ஆபரணங்களோ மாலைகளோ மற்றொன்றோ பெருமை அடைகின்றன. ஆக குணங்களெல்லாம் அவனிடத்திலே சேர்ந்தபடினாலே நற்குணங்களாகின்றன. எந்த குணமெல்லாம் அவனிடத்திலே சேரவில்லையோ அவைகளெல்லாம் தீய குணங்கள், கெட்ட குணங்கள். இதான் விஷயம். அதனால அவனிடத்திலே சேருகிறபடினாலே எல்லாம் பெருமை அடைகின்றன. அப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் அவனிடத்துல இருக்கிறபடினாலே என்ன ஏற்படுறதுன்னா, எல்லாருக்கும் அவனிடத்துல குணமெல்லாம் சேர்ந்திருக்கா, அவனையும் குணத்தையும் பிரிக்க முடியாது. எப்பொழுதும் இந்த குணங்கள் அவனிடத்துல சேர்ந்தே இருக்கின்றன. சேர்ந்தே இருக்கிறபடினாலே நமக்கு என்ன தோன்றது அப்படின்னா, பா எவ்வளோ குணமா இருக்கு, குணத்தாலே பெருமைனா என்று நினைக்கும்படியாக இருக்கிறது. ஆனால் உண்மை அதன்று. குணங்கள் எல்லாம் அவனிடத்தில் இருக்கிறபடினாலே குணங்கள் பெருமையை அடைகின்றன. ஆனால் நம்ம பொதுவாக லோகத்தில் எல்லா இடத்துலையும் எதை பார்க்கிறோம்னா, குணத்தாலே தான் ஒரு வஸ்துவுக்கு பெருமையினே பார்க்கிறோம். இந்த குணம் இல்லைன்னு சொன்னால், கீழே சொன்னேனே இந்த மேஜையாட்டம் மைக்காட்டம் எதுவாக இருந்தாலும் குணத்தாலே அதற்கு பெருமைன்னு பார்க்கிறோம். அதே போலத்தான் சாதாரணமாக எம்பெருமானை எடுத்து பார்க்கும் காலத்திலையும் நமக்கு என்ன தோன்றதுன்னா, குணத்தாலே அவனுக்கு ஏத்தம் என்று அந்த குணத்தின் மேலே நாம் மேல் விழுகிறோம். பா என்ன குணம் என்ன குணம் என்று அதை கொண்டாடி அவன் மேலே விழுகிறா போலே இருக்கிறது விடத்திலே. அதனாலே ஆதி என்கிறபடினாலே எல்லாரும் விரும்புகிறார்கள் அந்த எம்பெருமானை. அமலன் ஆதி விரும்புகிறது எதனாலே, குணத்தாலே விரும்புகிறார்கள். அவனையும் குணத்தையும் பிரிக்க முடியாது. அந்த குணங்கள் எல்லாம் அவனிடத்திலே சேர்ந்தபடினாலே நற்குணங்களாக இருக்கின்றன. அதனாலே எல்லாரும் அந்த குணத்தை விரும்புகிறார்கள் என்கிறபடினாலே ரெண்டு சொல்லப்பட்டது இவ்விடத்திலே. அமலன் என்கிறபடினாலே எல்லா கெட்ட குணங்களுக்கும் எதிர்த்தட்டாக இருக்கிறான். அடுத்தபடியாக ஆதி என்கிறபடினாலே எல்லா நற்குணங்களையும் உடையவனாக இருக்கிறான். ரெண்டை எப்பொழுதுமே சேர்த்தே தெரிவிப்பார்கள் பெரியோர்கள். அகிலேய பிரத்யநீக கல்யாணைக்கத்தான என்று இரண்டையும் சேர்த்தே சொல்லணும். கெட்ட குணங்கள் ஒருத்தர் இடத்துல இல்லை அப்படின்னு சொல்கிறோம். மாப்பிள்ளை எப்படி இருக்கார் கேட்குறார், ஒரு கெட்ட குணம் கிடையாதுன்னு. எந்த கெட்ட குணம் கிடையாது, ரொம்ப நல்லவர், நல்லா பேசக்கூடியவர், பழகக்கூடியவர், எந்த கெட்ட குணமும் அவருக்கு கிடையாது என்று சொன்னால் போறாது. அதுக்கு மேலே என்னன்னா நற்குணம் இருக்கா அதையும் கேட்கணும். அப்படி கெட்ட குணமே இல்லைன்னா நல்ல குணமும் கிடையாது வீட்டா ரொம்ப சுத்தம், ஏன்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ கெட்ட குணமும் கிடையாது, நல்ல குணம் போய் என்னதான் இருக்குது அப்படின்னா எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. கெட்ட குணம் இல்லைன்னு சொன்னால் போராது, நல்ல குணமும் இருக்கிறது என்பதை தெரிவிக்க வேண்டும். அந்த இரண்டைத்தான் இவ்விடத்திலே அமலன் ஆதி என்கிறபடினாலே திருப்பானாழ்வார் அற்புதமாக காட்டுகிறார். இடத்துல அது முக்கியமானது. என்ன குணத்தாலே நாம் விரும்புகிறோம் ஒரு வஸ்துவை, அதை முதல்ல சொல்ல வேண்டும்னு அதிலேயே தொடங்குகிறார். பெரிய பெருமாள் எப்படி இருக்கான் தெரியுமா, அவனுக்கு எந்த கெட்ட குணமும் கிடையாது, எல்லா நற்குணங்களுக்கும் ஒரே இருப்பிடமாக இருக்கிறான். பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் அமலநாதி பிரான். அதற்கு மேலே பிரான் என்று சொன்னால் பரம உபகாரகனாக இருக்கிறான், உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கான். இந்த எம்பெருமான் எவ்வளோ உபகாரம்னா, அவனை போல உபகாரகன் கிடையவே கிடையாது என்று தெரிவிக்கிறார். எதனாலே சொல்றாருன்னா, எனக்கு கூட உபகாரம் பண்ணினானே,
எனக்கு கூட அந்த எம்பெருமான் உபகாரம் பண்ணியிருக்கானே, நான் எவ்வளவு தாழ்ந்தவன், அப்படிப்பட்ட தாழ்ந்தவனான எனக்கும் உபகாரம் பண்ணியிருக்கான்னா இதுலேருந்தே பார்த்துக்குங்க. என்னை காலையிலேயே அந்த சரித்திரத்தை தெரிவித்தேன். என்னை லோகசாரங்க மகாமுனிவர் அவர் தோளிலே ஏறி அமர்ந்து என்னை அழைத்து வருகிறான் எம்பெருமான்னு சொன்னான். இது என்ன உபகாரம், என்ன உபகாரம், இவனை போலே உபகாரம் செய்யக்கூடியவர்கள் யாருமே கிடையாதுன்னு கொண்டாடுகிறார். இடத்துல அமரநாதி பிரான் என்று முதல்ல அவனுடைய பெருமையை தெரிவித்தார். பெருமையை தெரிவித்தவுடனே அவன் பண்ணின உபகாரம், அந்த உபகாரம் இருக்கே அதை மறக்கவே முடியாதுன்னா அவ்வளவு உபகாரகனாக இருக்கிறான் அமலநாதிபிரான். அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் என்ன உபகாரம் பண்ணினான் தெரியுமா? அந்த உபகாரத்தை விவரிக்கணும் இல்லையோ, அதை விவரிக்கிறார். அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் என்ற அடியார்கள் இருக்காளே அவனுடைய அடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஆள் என்று ஆக்கினான் என்னை, அவர்களுக்கு என்னை அடிமையாக ஆக்கினான். அதான் விசேஷம். எம்பெருமான் என்ன பண்ணான், அவர்களுக்கு அடிமையாக என்ன ஆக்கிவிட்டான், அவனிடத்துல தன்னை வச்சுக்கல, தன்னுடைய அடியார்களுக்கு அடிமைன்னு ஆக்கினான். அது அவன் பண்ணக்கூடிய பெரிய உதவி என்று கொண்டாடுகிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது என்று அதிபிரான் அடியாருக்கு என்று அவனுடைய அடியவர்களிடத்துல எனக்கு பிரீத்தி ஏற்படும்படியாக பண்ணினான், அவர்களிடத்துல பக்தி ஏற்படும்படியாக பண்ணினான். அதுதான் அவன் பண்ணின பெரிய உபகாரம். பிரான் பிரான் எப்படி உபகாரகனாகிறான்னா அடியார்களுக்காக என்ன ஆக்கினானே, அதுதான் விசேஷம். வேற என்ன விசேஷம் இருக்கிறது என்று கொண்டாடுகிறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதை எங்கே ஏறிண்டு சொல்கிறாருன்னு பார்க்கணும். ஏறிண்டு சொல்கிற இடம் தோளில் இருக்கார். முனிவாகனர்னு இடத்துல அந்த முனி லோகசாரங்க மகாமுனிகள் அவர் தோளில் ஏறின்றிருக்கார். தோளில் ஏறிக்கொண்டு அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன், அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன்னா இவர் தோளில் தூக்கின்றிருக்கணும். அவரை லோகசாரங்க மகாமுனிவரை தோளில் தூக்கிண்டு அடியாருக்கு என்னை ஆட்படுத்தினாக. அடியவர் இவர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறார் இந்த லோகசாரங்க மகாமுனிவர். அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு என்னை ஆட்படுத்தினானே, இவரை தூக்கும்படியாக ஒரு பாக்கியம் கிடைத்ததே எனக்கு அப்படின்னு கொண்டாடணும். விட்டுட்டு நேர் நன்னா ஆனந்தமாக நல்ல தோளில் ஏறி உட்காந்துட்டு அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமனம் என்று இவர் அடியவர் லோகசாரங்க மகாமுனிவர் அவருக்கு என்னை ஆட்படுத்தினான்னு தோளில் ஏறிட்டு சொல்கிறார். சரித்தான் நம்முடைய பூர்வாச்சாரியர் தானே இப்படி சொல்கிறார். இவர் தூக்கின்னு வந்தால் அர்த்தம் இருக்குது. அப்படி இல்லாமல் இவரை தூக்கிண்டு வரார் அவர். அப்படி இருக்கும் காலத்தில் அடியவர்களுக்கு என்ன ஆட்படுத்தினான்னு சொல்கிறாரேன்னு விசாரித்து ரொம்ப அற்புதமாக வியாக்கியானம் பண்ணினார். எம்பெருமான் என்ன பண்ணியிருக்கான்னா ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். இடத்துல இவருக்கு என்னவோ ஒரு தோளில் ஏறணும்னு ஆசை இல்லையே. இவர் ஆசைப்பட்டாரா இல்லையே, கார்த்தாலே அனுபவித்தோம். இவர் ஆசைப்படலை. நான் வரமாட்டேன் வரமாட்டேன் என்று தான் தெரிவித்தான். நான் அடிப்பானன் நான் கோவில்கிட்டே வரமாட்டேன் என்று தான் தெரிவித்தார் இந்த திருப்பானாழ்வார். ஆனால் இவர் தோளிலே ஏறிக்கொள்ள வேண்டும்னு அவர் விரும்பவில்லை. ஆனால் லோகசாரங்க மகாமுனிவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா இவரை தோளிலே ஏற்றி கொண்டவர். அவர்தான் தோளில் நீர் ஏறி அமர வேண்டும், இது பெரிய பெருமாளுடைய ஆக்ஞை என்று தெரிவித்தார். அதனாலே பெரிய பெருமாள் ஆணையிட்டு இருக்கிறான் என்கிறபடினாலே பெரிய பெருமாளுடைய ஆக்ஞையை மீறக்கூடாது, அதை மீறக்கூடாது. அவனுக்கு அடியவன்னு சொல்லியாச்சுன்னா அந்த ஆக்ஞையை மீறக்கூடாது இல்லையோ. ஆக எம்பெருமான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு பரதந்திரப்பட்டிருக்கிறேன் நான், அவனுக்கே என்று இருக்கக்கூடியவன் நான். அப்படி இருக்கிறபடினாலே நாம் மேலே இருந்தாலும் சரி, இவரை தோளில் தூக்கி வச்சுருந்தாலும் சரி, அதாவது லோகசாரங்க மகாமுனிவர் தோளிலே நான் இருந்தாலும் சரி, அல்லது லோகசாரங்க மகாமுனிகள் என்னுடைய தோளில் இருந்தாலும் சரி, என்றைக்குமே நான் அடிய வந்தான். அது எனக்கு மாறவே மாறாது. எம்பெருமான் எங்கே இட்டாலும் சரி நான் அடிய வந்தான். திருத்துழாய் இருக்கு. திருத்துழாயை எம்பெருமான் எங்கெல்லாம் வச்சுருக்காங்க, எல்லா இடத்துலையும் தோளின மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளின மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய மான்றார் ஆழ்வார். அதே தோளின மேலும் முதல்ல தோளில் சாத்திக்கிறான் எம்பெருமான். திருத்தோள்கள் சங்க சக்கர தேர்ந்துருக்கானே, திருத்துழாயை சாத்திக்கிறான் தோளில் சாத்தின பாடு தோளின மேலும் நன் மார்பின் மேலும். வீரன்னு சொன்ன முதல்ல ஆயுதங்கள் அதை கொண்டாட வேணும். அதுக்காக எம்பெருமான் வீரப்பாடு தோற்ற தோளுக்கு மாலை இடுகிறான், திருத்துழாய் மாலை. அடுத்தபடியாக அந்தப்புறம் பிராட்டி இருக்காளே மார்பு, அது அந்தப்புறம் எம்பெருமானுடைய கோயில் கட்டணம், அதுக்கு மாலை இட வேணும். அதுக்கு அடுத்தபடியாக மார்பில் இட்டான். தோளின மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும். நல்ல மேலே சுடர்முடி ஆச்சரியமான தன்னுடைய இடத்துல கிரீடத்தின் மேலேயும் நன்னா திருத்துழாயை சுற்றின்னு இருக்கான் இடத்துல. அதற்கு மேலே தாடின மேலும் அடியார்களுக்காக அடியார்களுக்கு கொடுக்க வேண்டும்னு தாழ் திருவடியில் வச்சுட்டு இருக்கான். ஒரு சுடர்முடின்னு தனக்கு சூட்டிக்கிறானே, முதல்ல ஆயுதங்கள் பிற்பாடு பிராட்டி, அப்புறம் தான் தான் சூட்டிக்கிறான். தான் சூட்டி கொண்ட உடனே திருத்துழா எங்கேயாவது எம்பெருமான் தலையிலே ஏறி உட்கார்ந்துருக்கேன் நான் தான் பெரியவன் என்று சொல்ல முடியுமா?
ஒரு நாளும் கிடையாது இல்லையோ. திருத்துழாயை எம்பெருமான் தலையில சுட்டினாலும் சரி, திருவடியில இட்டுனாலும் சரி, தோளில் இட்டுனாலும் சரி, மார்பில இட்டுனாலும் சரி, எங்க இட்டு கொண்டாலும் திருத்துழாய் என்று சொல்லக்கூடியவன் அடியவன். திருத்துழாய் திருத்துழாய்னு சொல்றது அது ஏதோ சாதாரணமான செடி அன்று. நித்தியசூரியன்னு பரமபதத்தில் இருக்கிறார்கள். அதாவது ஆத்மாக்கள், ஜீவாத்மாக்கள். அந்த ஜீவாத்மாக்கள் எம்பெருமானுடைய நித்திய சங்கல்பத்தாலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும்னு ஒரு ஜீவாத்மா அவன் ஒரு பாம்பினுடைய வடிவை கொண்டிருக்கிறான், ஒரு ஜீவாத்மா கர்வனுடைய வடிவை கொண்டிருக்கிறான், ஒரு ஜீவாத்மா சேன முதலியார்னு சொல்லக்கூடியவர் சேனாபதி ஆழ்வார் அவருடைய வடிவை கொண்டிருக்கிறான், ஒரு ஜீவாத்மா திருத்துழாயா இருக்கான். அப்படிதான் அவனுடைய திருவாபரணங்கள் எல்லாம், அவனுடைய வஸ்திரம் எல்லாம் ஜீவாத்மாக்கள் எல்லாம் இப்படி விடவிடமாக வடிவை கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கிறார்கள். அப்படி கைங்கரியம் செய்யும் காலத்தில் முடி இருக்கு, பெரிய திருவபிஷேகம் சாத்தின்னு இருக்கான், அதுவும் இடத்துல ஜீவாத்மா தான். அந்த ஜீவாத்மா இருக்கு, அந்த ஜீவாத்மாவுக்கும் ஞானம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஞானம் இருக்கு. இங்கேயும் எல்லாம் ஜீவாத்மா, இதுக்குள்ள ஜீவாத்மா இருக்கு, இதுக்குள்ள ஜீவாத்மா இருக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு ஜீவாத்மா. ஜீவாத்மா இல்லாமல் கிடையாது. ஜீவாத்மாக்குள்ள தான் எம்பெருமான் இருக்கிறான், அனுப்பிரவேசிக்கிறான். இப்படி எங்கெல்லாம் ஒவ்வொரு பேரும் வடிவமும் இருக்கோ, ஒரு வஸ்துவுக்கு இது மைக்குன்னு சொல்றோம், இதுக்கு ஒரு பேரு ஒரு வடிவு இருக்கோ இல்லையோ, இதை மேஜைன்னு சொல்றோம், இதுக்கு ஒரு பேரு ஒரு வடிவு இருக்கோ இல்லையோ, இப்படியெல்லாம் எங்கெல்லாம் பேரும் வடிவமும் இருக்கோ அதற்குள்ளே எல்லாம் ஒவ்வொரு ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுக்குள்ளே பரமாத்மா இருக்கிறான் என்பதுதான் சாஸ்திரம். அதை காட்டுகிறபடினாலே என்ன வித்தியாசம்னா, இதற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு ஞானம் ரொம்ப குறைவா இருக்கு, ஞானமே இல்லைன்னு சொல்லிடலாம். இது அச்சேதனம், ஜட பதார்த்தம், ஞானசூன்ய பதார்த்தம்னு சொல்லிடலாம். ஞானம் ரொம்ப குறைவா இருக்கு. ஏன் காரணம்னா பாவம். பாவத்தாலே நாமும் மைக்கா இருந்திருக்கலாம், நாமும் மேஜையா இருந்திருக்கலாம், பூர்வ ஜென்மத்தில் எப்படிலாம் இருந்தோமோ தெரியாது. இதே போல மைக்கா இருந்து ஏதோ ஒரு சுவாமி உபன்யாசத்தை கேட்டு இந்த ஜென்மத்தில் இப்படி உட்கார்ந்து இதை அனுபவிக்கும்படியாக ஏற்பட்டிருக்கலாம். அதனால எப்படி வேணா இருக்கலாம். அதனால எதுவாக இருந்தாலும் அது ஜீவாத்மா என்பது எல்லா இடத்துலையும் எந்த பதார்த்தத்துக்கெல்லாம் ஒரு பேரும் ஒரு வடிவம் இருக்கோ அதற்குள்ளே ஒரு ஜீவாத்மா, அதற்குள்ளே அந்தராத்மாவாக பகவான் இருக்கிறான் என்பது இவ்விடத்துல விஷயம். ஆனால் இந்த ஜீவாத்மாக்களுக்கு ஞானம் இல்லை. ஆனால் பகவானுடைய அந்த திருமுடியோ, அதாவது பெரிய கிரீடம் வச்சுட்டு இருக்கானே, அந்த கிரீடமோ மற்றொரு திருவாபரணமோ அவைகளுக்கெல்லாம் ஞானம் இருக்கு, பரிபூர்ணமாக ஞானம் இருக்கு அவைகளுக்கெல்லாம். அது ஞானம் இருக்கிறபடினாலே திருமுடி என்று கிரீடம் இருக்கு, அது தலையில இருக்கு. தலையில இருந்த உடனே நான் எம்பெருமானை காட்டிலும் பெரியவன், எம்பெருமான் தலையிலேயே இருக்கணும் இல்லையோ என்று நினைக்க முடியுமா? திருமுடியாலே ஒரு நாளும் கிடையாது. அப்படி திருமுடியிலேயே இருந்தாலும், கிரீடமாக இருந்தாலும், அல்லது திருத்துழாய் திருமுடியின் மேலே இருந்தாலும் எல்லாம் நினைப்பதென்ன, எம்பெருமானுக்கு நான் அடிமைதான் என்று நினைக்கிறா போலே தான் இங்கே இவ்விடத்துல லோகசாரங்க மகாமுனிவர் தோளிலே இருந்தாலும் திருப்பானாழ்வார் நினைக்கிறார் அவருக்கு நான் அடிமை. என்னதான் தோளில் இருந்தாலும் அவருக்கு நான் அடிமை தானே. அந்த அடிமையில எந்த மாறுபாடும் கிடையவே கிடையாது என்கிறபடினால்தான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன்னு லோகசாரங்க மகாமுனிவரை காட்டி இப்படிப்பட்ட அடியவர் எம்பெருமானுக்கு அடியவர், இவருக்கு நான் ஆட்படும்படியாக பண்ணினாயே எம்பெருமானே, இவர் சொல் பேச்சு கேட்டு நான் வரும்படியாக நீ செய்தாயே, என்ன கிருபை என்ன கிருபைன்னு கொண்டாடுகிறார். அதைத்தான் பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன், அமலன் ஆதி பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன், அடியார்களுக்கு என்னை ஆட்படுத்தினாயே. ரொம்ப ஆச்சரியம். அடியார்களுக்கு என்னை சமமாக ஆக்கலை, அடியார்களுக்கு என்னை சமமாக்கலை, அவர்களுக்கு அடியவனை ஆக்கிவிட்டேன். அதான் ரொம்ப விசேஷம். அடியார்களுக்கு அடியவனாக்கினா தான் விசேஷமே தவிர அடியார்களுக்கு சமமாக்கினா அது கூட விசேஷம் இல்லைனா, அடியார்களுக்கு அடியவனாக ஆக்க வேண்டும், அது ரொம்ப விசேஷமானது. அதை நீ செய்தாய் என்று கொண்டாடுகிறார் இடத்திலே. என்றைக்குமே ஒரு வஸ்துவானது ஒருத்தனுக்கே சொந்தம் என்று எப்பொழுது நாம் கொண்டாட முடியும்னா, அந்த வஸ்துவை 10 கிரயம் போயும் அதில் எந்த ஒரு குறையும் இல்லை என்று சொன்னால் அந்த வஸ்து அவனுக்கே சொந்தம்னு நாம் தெரிவிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நிலம் இருக்கு, ஒரு வீடு இருக்கு, ஒருத்தன் வீட்டை விற்கிறான், அவன் இருக்கான நன்னா ஆண்டு அனுபவிக்கிறான், கொஞ்ச காலம் ஆன உடனே அந்த வீட்டை விற்கிறான், இன்னொருத்தனுக்கு விற்கிறான், விற்ற உடனே அவன் கொஞ்ச காலம் அனுபவிச்சு அவன் இன்னொருத்தட்டுக்கு விற்கிறான். இப்படி போய் 18 கிரயம் போயாச்சு, 18 பேர் வாங்கியாச்சு, கடைசியில் ஒருத்தன் வாங்கினான். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னு, இந்த வீடு எப்படிப்பட்டது சுவாமி கேட்குறான். முதல்ல கேட்ட உடனே பெருசா சின்னதா அது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறான். நல்ல பெரிய வீடு நன்னா இப்பெல்லாம் சொல்கிறாளையோ 2 BHK 3 BHK 4 BHK நிறைய சொல்கிறா, 4 ரூமு 5 ரூமு என்றெல்லாம் இதைட்டெல்லாம் நிறைய கணக்கெல்லாம் சொல்கிறாளோ. அதை போல் நல்ல வீடு, பெரிய வீடு, தோட்டம் துறவோடு இருக்கிற வீடு. அப்படியா? அப்போனா கடைசியாக வாங்கினவனே அவன் தான் பாக்கியசாலி. ஏன்னா அவன் தான் ஆனந்தமாக அனுபவிக்கிறான். முதல்ல வாங்கினவன் அவனுக்கு என்ன கஷ்டமோ தெரியல, கொஞ்ச நாளே விட்டுட்டான்.
இன்னொருத்தன் ரெண்டாவது வாங்கினவன் அவனும் விற்றுட்டான். இப்படி விற்று விற்று கடைசியாக ஒருத்தன் இருக்கானே, அவன் தான் ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கான். ஒரு 10 வருஷமாக ஆனந்தமாக அனுபவிக்கிறான். அவன் தான் பாக்கியசாலி. ஐயோ, அதை சொல்ல வரல. இங்கே எது சொல்லப்பட்டது தெரியுமா? முதல்ல ஒருத்தன் வித்தானே, அவனுக்கு அந்த சொத்தின் மேலே பரிபூர்ண அதிகாரம் அவனுக்கு. ஏன்னா 18 தடவை வித்த பிற்பாடும் ஒரு 18 பேர் வாங்கியாச்சு. வாங்கின பிற்பாடும் எவனும் கோர்ட்டுக்கு போலையோ இல்லையோ, எவனும் கேஸ் போடலையோ இல்லையோ. அப்போ என்ன ஏற்பட்டது அப்படின்னா, அவனுக்கு பரிபூர்ண அதிகாரம் இந்த வஸ்துவின் மீது, இந்த சொத்தின் மீது அவனுக்கு எல்லா விதமான அதிகாரமும் உரிமையும் இருந்தபடினால தான் எந்த ஒரு வில்லங்கமும் ஏற்படல. இத்தனை பேர் வாங்கின பிற்பாடும் எந்த வில்லங்கமும் இல்லை இல்லையோ. அப்போ முதல்ல ஒருத்தன் வாங்கி அனுபவித்துட்டு இருக்கானே, முதல்ல ஒருத்தன் வச்சுட்டு இருக்கானே இந்த சொத்தை, அவன் வித்தவனுக்கு அந்த சொத்தின் மீது பரிபூர்ண அதிகாரம் என்பது ஏற்பட்டது. அதே போலத்தான் இங்கே எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு அடியவர்களுக்கு அடியவர்களுக்குன்னு கடைசியாக ஒருத்தனுக்கு நாம் அடியவன் ஆயிட்டோம்னா அதிலிருந்து என்ன தெரியறதுன்னா, எம்பெருமான் இருக்கானே அவனுக்கு இந்த சொத்தின் மீது பரிபூர்ண அதிகாரம் இருக்கு என்பது ஏற்படுறது. அப்போதானே சொல்ல முடியும் இந்த சொத்தின் மீது பரிபூர்ண அதிகாரம். இல்லை, சொல்ல முடியாது. அதனால எம்பெருமானுக்கே நாம் அடியவன் என்று எப்போ சொல்ல முடியும்? எம்பெருமானுக்கே நாம் அடியவன் என்று எப்போ சொல்ல முடியும் என்று சொன்னால், அவனுடைய அடியார்களுக்கு நாம் அடிமையாக இருக்கணும். அவனுடைய அடியார்களுக்கு நாம் அடிமையாக இருந்தால் தான் அவனுக்கே அடியவன் என்று சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவனுக்கே அடியவன் சொல்ல முடியாது. அதுதான் இந்த சொத்து விஷயத்திலே பார்க்கிறோம். இவன் வித்து கடைசியாக ஒருத்தனுக்கு வந்து சேர்ந்ததுல எந்த வில்லங்கும் இல்லைன்னா, இப்போ முதல்ல ஒருத்தனுக்கு அந்த சொத்து பரிபூர்ணமாக சொந்தமாக இருக்கிறது என்பது ஏற்படுறதோ இல்லையோ, அதே போலத்தான் இவ்விடத்துல எம்பெருமானுக்கே இந்த சொத்து, அதாவது ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய சொத்து அவனுக்கே இது சொத்தாக இருக்கிறது என்று எப்போ சொல்ல முடியும்னா, அவனுடைய அடியார்களுக்கு நாம் அடியவனாக இருந்தால்தான் அதை பூர்ணமாக சொல்ல முடியும். அல்லாத போது அதை சொல்ல முடியாது என்பதுதான் இங்கே காட்டப்பட்ட ஆச்சரியமான விஷயம். அதனாலே தெரிவிக்கிறார் இங்கே திருப்பானாழ்வார், என்ன கிருபை பண்ணின எம்பெருமானே, அடியார்களுக்கு என்னை ஆடாக்கிட்டே என்று ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன். இப்படி ஆட்படுத்தினையே, அதனாலே என்னன்னா, அதனாலே வந்த சுத்தி. உன்னிடத்துல ஒரு வஸ்துவை வச்சுட்டு இருந்தா அது அவ்வளோ சுத்தி இல்லைன்னா, எதனாலே சுத்தினா மற்ற பேருக்காக ஆக்கிறது இருக்கு, அதான் பரிசுத்தத்தை, அதான் சுத்தி. நம்ம இடத்துலயே ஒன்று இருக்கு, நாமே எல்லாத்தையும் அனுபவிக்கணும், மற்ற பேருக்கு ஆக்கவே கூடாது. அப்படின்னா எல்லாரும் லோகத்தில் இருக்கிறவெல்லாம் என்ன நினைக்கிறா அப்படின்னா, அவனுக்கு நிறைய இருக்கு, ஆனால் ஒருத்தருக்கு ஒன்று தரமாட்டான், அவனுக்கு தானே அனுபவிக்கணும் எல்லாத்தையும் என்று தானே சொல்லுவார்கள். அதில் சுத்தி கிடையாது, அதில் அது குறை. அது அப்படி இல்லாமல் எம்பெருமான் நினைக்கிறான், நமக்குன்னு ஒன்று இருக்குன்னா அதை அடியார்களுக்கு ஆக்கிடணும் என்று நினைக்கிறான். அதான் அவனுக்கு உண்டான சுத்தின்னு. அதனாலே விமலன் என்று தெரிவிக்கிறார் இடத்துல, அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன். இங்கே எல்லா சப்தமும் எப்படி இருக்கு, அமலன், விமலன், நிமலன், நின்மலன் 4 சப்தம். எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்னா சுத்தன் சுத்தன் அர்த்தம். முதல்ல சொன்ன சுத்தி இருக்கே, அமலன்னு சொன்னது அவனும் சுத்தனாக இருக்கிறான், நம்மையும் சுத்தியாக ஆக்குகிறான். அதே போல ரெண்டாவது விமலன்னு சொல்லக்கூடியது இருக்கே, அவனிடத்திலே வைத்துக் கொள்ளாமல் அடியார்களுக்கு ஆக்குகிறான். அதனாலே வந்த சுத்தியை தெரிவிக்கிறார் விமலன். அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன். விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன். உடனே அங்கே கேட்டார், சரி இவனுக்கு என்ன ஆடை இல்லையா ஒருவேளை, அதனால்தான் திருப்பானாழ்வார் இடத்துல இவ்வளோ ஈடுபாடோ எம்பெருமானுக்கு என்று கேட்டார். இல்லைன்னா விண்ணவர்னு இருக்கா நித்தியசூரிகள், கீழே சொன்னனே அனந்த கருட விஸ்வசேனாதிகள்னு, ஆதிசேஷன் என்ன, கருடன் என்ன, விஸ்வசேனர் என்ன, தொடக்கமானவர்கள் அநேகம் பேர் இருக்கா நித்தியசூரிகள். எவ்வளோ பேர் இருக்கானா பரமபதத்தில். நித்தியசூரிகள்னு சொல்லக்கூடியவர்கள் எங்கே இருக்கா? பரமபதத்தில் ஸ்ரீ வைகுண்டத்தில் எம்பெருமானுடைய ஒரு நித்திய சங்கல்பம். அதனாலே இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் இடைவிடாமல் அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கா. அவர்களுக்கு ஞானத்திலே எந்த குறையும் கிடையாது, பரிபூர்ண ஞானத்தோட கூடினவர்கள், எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கா. விதவிதமாக தங்களுக்கு உடம்பை எடுத்து கொண்டிருக்கிறார்கள், திருமேனியை எடுத்து கொண்டிருக்கா. திருமேனியை எடுத்துட்டு அவனுக்கு விடாமல் அனவர்த்தம் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கா. அப்படிப்பட்ட நித்தியசூரிகள், அவனுக்கு ஆளுக்கு குறைவே கிடையாது. ஒருவேளை இவர்களெல்லாம் யாருமே இல்லைனாலும் இயற்கையாகவே அவன் பரிபூர்ணனானவன், அவனுக்கு எந்த குறையும் இல்லை, யாராலையும் எதுவும் ஆக வேண்டியதே இல்லை, இயற்கையாகவே பரிபூர்ணனான். ஆனால் அப்படி இருக்கும் காலத்தில் என்னவோ ஆளே கிடைக்காதா போல இந்த திருப்பானாழ்வாரை தேர்ந்தெடுத்தான். அதான் ஆச்சரியம். அதனாலே திருப்பானாழ்வார் ரொம்ப ஆச்சரியப்படுறார். என்ன இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. விண்ணவர்கோன், விண்ணவர்னு நித்தியசூரிகள். அப்படி நித்தியசூரிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் எவ்வளோ பேர் இருக்கா அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள். அப்படி இருக்கும் காலத்தில் என்னை போய் தேர்ந்தெடுத்தானே விடத்துல, என்னை போய் தேர்ந்தெடுத்து என்ன நினைக்கிறான் எம்பெருமான்னா, அவர்களுக்கு சமமாக என்ன நினைக்கிறான். ரொம்ப ஆச்சரியம். அந்த விண்ணவருக்கு சமமாக என்ன நினைக்கிறான்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடியது ஒன்று.
அதான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு தெரிவிக்கிறார் இங்கே திருப்பானாழ்வார். காரணம் என்னன்னா, எவ்வளவு வசந்தவர்கள் அவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு சமமாக என்னை நினைக்கிறான் எம்பெருமான். நினைத்தபடினாலே தான் இப்படி எனக்கு சேவை சாதித்து என் வாயிலாக இந்த பாசுரம் பிறக்கும்படியாக செய்கிறான் என்று நினைக்கிறார். அதனாலே விண்ணவர்கோன் என்று அவர்களுக்கும் தலைவனாக அந்த விண்ணவர்காரை நித்தியசூரிகள் அவர்களாலேயும் எம்பெருமானை அறிந்து கொள்ள முடியாதபடியாக அவர்களுக்கு கோன் கொன்னா ராஜான்னு அர்த்தம், அவர்களுக்கும் சுவாமியாக இருக்கிறான், ராஜாவாக இருக்கிறான். விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடம். அதற்கு மேலே பார்த்தார், இப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் அவன் எங்கே இருக்கான்னா, அவன் இருக்கக்கூடிய இடம் எங்கே? விரையார் பொழில் வேங்கடவன். சுவாமி இவர் பெரிய பெருமாளை பாட வந்தார், திடீர்னு எங்கே அங்கே போயிட்டார்? விரையார் பொழில்னா விரைன்னு சொன்னால் வாசனைன்னு அர்த்தம். நிறைய வாசனையோடைய புஷ்பங்கள் நிறைய சிந்துபூ மகிழும் திருவேங்கடம் என்று எங்கு பார்த்தாலும் புஷ்பங்கள் பூத்து குலுங்குகின்றன திருவேங்கடத்தில். அப்படிப்பட்ட திருவேங்கடத்தில் வாசனைக்கு குறைவே கிடையாது. விரையார், விரைனா வாசனை, ஆறுதல் மிகுதல், நிறைய வாசனை இருக்கு. அப்படி விரையார் பொழில், நிறைய பொழில்கள் சோலைகளாலே சூழப்பட்ட வேங்கடம்னு தெரிவித்தார். இந்த திடீர்னு வேங்கடத்துக்கு போயிட்டார், திருவரங்கத்தில் இருக்கார், பெரிய பெருமாளை பாடுறதுக்காக வந்திருக்கார், திடீர்னு வேங்கடத்துக்கு போயிட்டாருங்க. ஏன் அப்படின்னா, இந்த பெரிய பெருமானுடைய போக்கியத்தை நினைத்து பார்த்தார். அவன் பரம போக்கியமாக இருக்கான்றது அவனுடைய திருவடி இருக்கே, அந்த திருவடி என்ன பண்ணுறதுன்னா, திருப்பானாழ்வார் கண்ணுக்குள்ளே எப்படியாவது வரணும்னு பார்க்குறது. ஐயோ இது இவ்வளோ போக்கியமாக இருக்கு இந்த திருவடிகள், இந்த திருவடிகளை நாம் அனுபவிப்பதுன்னு கண்ணை மூடிண்டார். கண்ணை இருக்க மூடிண்டு திருவடிகளை நம்ம கண்ணுக்குள்ளே விடவே கூடாது. எவ்வளோ போக்கியமாக இருக்குது, இதனுடைய போக்கியத்தையை நம்மாலே அனுபவிக்க முடியாது என்று கண்ணை இழுக்க மூடிண்டு இதை காட்டினோம் கொஞ்சம் போக்கியத்தை குறைவாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினைத்து திருமலைக்கு போயிடுத்து நெஞ்சு. திருமலையில் போய் எம்பெருமான் திருமலையை காட்டினான். திருமலையை காட்டினோடனே அங்கே போயிடுச்சு. அங்கே போய் சரி அங்கே இழைப்பாரலாம், இதை காட்டிலும் அது கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு நினச்சிட்டு அங்கே போனேன். அங்கே ஒன்றும் போக்கியத்தை குறைவில்லை. அங்கே போனவுடனே என்ன ஆச்சுன்னா, விரையார் பொழில் வேங்கடம் என்று விரை நிறைய வாசனை இருக்கே, அப்படியே இழுக்கிறது. அப்படிப்பட்ட வாசனை மிகுந்த ஆச்சரியமான திருமலை என்று அதை தெரிவித்தார் என்றும் சொல்லலாம். இன்னொரு விதமாகவும் வியாக்கியானம் பண்ணி காட்டினார் இடத்துல. வேறு எதுக்காக திடீர்னு திருமலைக்கு போனார்னா, எம்பெருமான் எப்படி வந்தான்னு சொல்ல முடியும், திருவரங்கத்துக்கு எப்படி வந்தான்னு சொல்ல முடியும். அது முதல்ல. இன்றைக்குமே ஒருத்தனை பற்றி சொல்கிறதுனா அவன் இங்கிருந்து எப்படி வந்தான்னு சொல்கிறது உண்டு. அது எல்லார் விஷயத்துலையும் உண்டானது. யாரோ ஒருத்தரை பார்த்தா திடீர்னு நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்க யாரோ ஒருத்தரை புதுசாக பார்க்குறோன்னா என்ன பண்ணுறீர், எங்கிருந்து வந்து தானே முதல்ல கேட்குறோம். உடனே அவர் நான் இங்கே இருந்தேன், அந்த ஏரியாவில் இருந்தேன், இந்த ஏரியாவில் இருந்தேன், அங்கேருந்து இப்போ புதுசாக இங்கே வந்திருக்கேன் என்றெல்லாம் சொல்கிறாரோ இல்லையோ, வந்த வரத்தை சொல்ல வேண்டும் என்கிறபடினாலே எம்பெருமான் பரமபதத்தில் இருக்கான். பரமபதத்தில் இருந்தவன் அங்கேருந்து இறங்கினான். அங்கேருந்து இறங்கி எங்கேயாவது ஒரு இடத்த வரணும்னா வந்து தங்கணும் என்று பார்த்தான். அதற்காக நேராக திருமலையில் வந்து நின்னான். இன்றைக்குமே மலையில் நின்று பார்த்தா தானே எல்லாம் தெரியும். அதுக்காகத்தானே எல்லாம் மலைக்கு போகிறா. அங்கங்கே மலைகள், பெரிய பெரிய மலைகளில் போயிட்டு, அதுவும் எல்லாம் கோடை காலம்னு சொன்னால் இப்போ மலைகளில் போகிறது. அங்கே போய் அந்த உச்சியிலேருந்து இந்த வியூ அந்த வியூ எல்லாம் சொல்கிறாள், எத்தனையோ சொல்லிட்டு இருக்கேன். இப்படிலாம் மலை உச்சியில் போய் பார்க்குறதுன்னு ஒன்று உண்டு இல்லையோ. அதே போல் எம்பெருமான் பரமபதத்துலேருந்து இறங்கினா திருமலை உச்சியில் வந்து நின்னான். நின்றுட்டு சுற்றி பார்த்தான். எங்கே நான் நன்னா இழைப்பு ஆடுறதுக்கு எந்த இடம் இருக்குது என்று பார்த்தா நன்னா இருக்குண்ணா, இது ரொம்ப நன்னா இருக்குது. எது? திருவரங்கம் நன்னா இருக்குது. உபய காவேரி மத்தியம் ரொம்ப நன்னா இருக்குது, நிறைய சோலைகள்லாம் சூழ்ந்துருக்கு. அதனாலே அங்கே போவோம், அங்கே போய் படுத்துடுவோம் என்று நினைத்தான் எம்பெருமான். அதனாலே வந்த கிரமம் இருக்கே, பரமபதத்திலிருந்து திருமலைக்கு வந்தான். திருமலையிலிருந்து வடக்கு வாசல் வழியாக புகுந்து, திருமலை எங்கே இருக்குது? வடக்க இருக்குது. திருவரங்கத்துக்கு வடக்க இருக்குது. அதனால வடக்கு வாசல்னு ஸ்ரீரங்கத்தில் போனால் இன்றைக்கும் தெற்கு வாசல், வடக்கு வாசல், கிழக்கு வாசல்னு 3 வாசல் இருக்குது. அதனால் உள்ளே போயிட்டால் தெரியவே தெரியாது, பெரிய கோயில். அதனால் உள்ளே போட்டால் எந்த வாசல் வழியாக உள்ளே பூந்தோம், எந்த வாசல் வழியாக வெளியில் போனோன்னே தெரியாது இங்கே போனேன். அப்படி தெற்கு வாசல் என்பது தெற்கு திக்கை நோக்கி இருக்கக்கூடிய வாசல். வடக்கு வாசல் வந்து வடக்கு திக்கில் இருக்கக்கூடியது. அதனால எம்பெருமான் வடக்க திருமலையிலேருந்து வந்தான், வடக்கு வாசல் வழியாக பூந்தான். அண்ணா வந்து இங்கே பொறுத்துட்டான். அதனாலே வந்த வரவை சொல்ல வேண்டும் என்கிறபடினாலே திருமலையை சொல்லுகிறார்னு ஆச்சரியமா ஒரு வியாக்கியானம் பண்ணி காட்டினார். விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான். நிமலன் அடுத்தபடியா நிமலன். நிமலன்னு சொன்னாலும் தோஷமற்றவன், பரிசுத்தன் அர்த்தம். நிமலன்னு சொன்னாலும் பரிசுத்தன் என்று சொன்னால் எதிலே பரிசுத்தி என்று சொன்னால் எம்பெருமான் இருக்கானே, நாம் எதுவுமே செய்யாத காலத்தில் எம்பெருமான் தானே வந்து காரியம் செய்யக்கூடியவன். அதில் அவனுக்கு உண்டான சுத்தி. அதைத்தான் தெரிவிக்கிறார் திருப்பானாழ்வார். நான் ஏதாவது நினைச்சேனா எம்பெருமானை பற்றி பாடணும், அவன் கிட்ட போகணும்,
இது நினைக்கவே இல்லை. நான் வெகு தூரத்தில் காவேரி கரையில் இருந்து கொண்டு ஏதோ ஞானம் பெற்றபடினாலே எம்பெருமான் என்னை விசேஷமாக கடாட்சித்தபடினாலே ஏதோ வீணையை வைத்து கொண்டு நான் பாட்டில் பாடின்னு இருந்தேன். அவ்வளோதான் நான் பண்ணினது. ஆனால் என்ன ஆச்சரியம் இடத்துல எம்பெருமான் இருக்கானே அவனே என்னை அழிச்சுட்டு வரான்னா, தன்னிடத்துல அழிச்சுட்டு வரான். நான் எதுவுமே பண்ணாத காலத்தில் என் மேல் விழுந்து அவனே அழைத்து வருகிறானே, இதல்லவா அவனுக்கு உண்டான சுத்தி என்று கொண்டாடுகிறார் இடத்துல. இதுதான் அவனுக்கு பெரிய ஏத்தம் என்று அதைத்தான் விமலன் என்று தெரிவித்த மேலே நிமலன் நின்மலன் அதுக்கு மேலே தெரிவிக்கிறார் நின்பலன் என்கிறபடினாலே இது செய்கிறானே ஒரு வஸ்து நமக்கு வேண்டும் என்று எம்பெருமான் கொள்ளுகிறான். கொள்ளக்கூடிய காலத்தில் அந்த வஸ்துவுக்கு லாபம் என்று நினைத்து எம்பெருமான் காரியம் செய்வதே கிடையாது. இப்போது நாமெல்லாம் இருக்கும் காலத்தில் எம்பெருமானிடத்துல மிகுந்த ஈடுபாடு, நமக்கு எம்பெருமானை காண வேணும், சேவிக்க வேணும், கோயிலுக்கு போனோம், அவனை சேவிக்கணும் என்றெல்லாம் நினைத்து நாம் சென்றால் எம்பெருமான் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இவன் இங்கு வந்தது அவனுக்கு லாபம் நினைக்கிறான். நாம் என்ன நினைக்கிறோம்? அவனை போய் சேவிப்பது நமக்கு லாபம் நினைக்கிறோம். எம்பெருமான் கண் படைத்த பிரயோஜனம் அவனை பார்க்கணும்னா அவனை சேவிக்கணும், என்ன அழகாக இருக்கான், அவனை சேவிக்கணும்னு நினச்சி நாம் போனால் அது நமக்கு லாபம் நினைத்து போனால் எம்பெருமான் இவன் வந்தானே நம்ம பார்க்க நமக்கு லாபம் அவன் நினைக்கிறான். அது அவனுடைய உயர்ந்த குணம். நாளை எப்பொழுதுமே அவனுடைய நினைவு எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் வந்தான்னு சொன்னான் அவனுக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்படுறதையோ நம்ம நோக்கி 4 அடி எடுத்து வச்சு வந்தானே அது அவனுக்கு லாபம் என்று நினைக்கக்கூடியவன். மற்ற பேர்லாம் என்ன நினைக்கிறா அப்படின்னா எல்லாருக்கும் தங்களுக்கு லாபம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எம்பெருமானுக்கு அந்த தோஷம் கிடையவே கிடையாது. அதைத்தான் ஆச்சரியமாக நின்மலன் என்கிறபடினாலே தெரிவிக்கிறார் இடத்துல நிமலன் நின்மலன் என்று நாம் வருவதை எதிர்பாராமல் அவனே மேல் விழுகிறான், மேல் விழுந்து நம்மை கைப்பற்றுகிறான். அதற்கு மேலே கைப்பற்றின பிற்பாடு அவன்தான் ஆனந்தப்படுகிறான், நமக்கு லாபம் என்று அவன் நினைக்கிறான். இது எதனால் ஏற்படக்கூடியது என்று சொன்னால், சொத்தை அனுபவித்தால் யார் ஆனந்தப்படுறான்? சுவாமிக்கு தானே ஆனந்தம். நமக்கு ஒரு சொத்து இருக்கு, அதை நாம் அடைந்தோம், அதை அனுபவித்தோம்னா நமக்கு யார் அதை அனுபவிக்கிறானோ அவனுக்கு ஆனந்தம். நாம் எல்லாம் அவனுடைய சொத்து. அதனால ஆனந்தம் யாருக்குன்னா அவனுக்கு தான், சுவாமிக்கு தான் ஆனந்தம். அதனால தனக்கு லாபம் என்று நினைக்கிறான் விடத்திலே என்பது ஆச்சரியமான விஷயம். அதனாலே நமக்கு லாபம் என்று அவனுக்கு லாபம் என்பதைத்தான் ஆச்சரியமாக காட்டினார். இப்படி அல்லவா இருக்கிறான், அதனால் ஏற்பட்ட சுத்தியை தெரிவிக்கிறார் விடத்திலே. நாளே அமலன் என்கிறபடினாலே இயற்கையாகவே அவனுக்கு சுத்தி இருக்கிறது. அவனை சார்ந்தவர்களை எல்லாம் சுத்தனாக ஆக்குகிறான், அமலன் தெரிவித்தார். விமலன் தெரிவித்தார் அடுத்தபடியா. விமலன் என்று சொன்னால் அவனிடத்தில் இல்லாமல் நம்மை அவனுடைய அடியார்களுக்கு ஆக்குகிறான், விமலன் தெரிவித்தார். அதற்கு மேலே நிமலன் தெரிவித்தார். நிமலன் என்று சொன்னால் எதனாலே சுத்தி தெரியுமா? அவனுக்கு நாம் வர வேண்டும் எதிர்பாராமல் அவனே வந்துடுறான் நம்மிடத்துல. அப்படிப்பட்ட சுத்தியோடைய கூடினவன் நிமலன். நின்மலன் என்கிறபடினாலே நம்மை அடைந்து லாபம் அவனுக்கு நினைக்கிறான், பெருமான் தனக்கு லாபம் நினைக்கிறான். அதனால் வந்த சுத்தி என்று 4 சுத்திகளை ஆச்சரியமாக எடுத்து காட்டுகிறார் இடத்துல திருப்பார் ஆழ்வார். அமரன் ஆதிபிரான் அடியார்க்கண்ணை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மா. அதற்கு மேலே என்னன்னா நின்மலன் நீதிவானவன், நீதி வழுவாமல் நடக்கக்கூடியவன். நீதியிலே எந்த குறையுமே கிடையாது அவனுக்கு, எப்பொழுதும் நீதி நேர்மையிலே நிற்கக்கூடியவன் எம்பெருமான் நீதிவானவன் என்று. அதனாலே நீதி என்று சொன்னால் அதற்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், எந்த குறையில்லாமல் சரியாக காரியங்களை செய்யக்கூடியவன் அந்த எம்பெருமான். யார் விஷயத்திலையும் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது, ஏக ரீதியாக எம்பெருமான் காரியம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதைத்தான் நீதிவானவன் கொண்டாடுகிறார். நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான். அப்படிப்பட்டவனுக்கு ரக்ஷை இருக்குன்னா, நீள்மதில் அரங்கத்தம்மான ரக்ஷை இருக்கு. நல்ல பெரிய மதில்களாலே சூழப்பட்ட திருவரங்கம், அவனுக்கு ரக்ஷை இருக்கணும் என்று நினைத்தார். இந்த பாசுரத்தை கேட்டபடினால்தான் ஆச்சரியமா வியாக்கியாதா ஈடுபட்டு தெரிவித்தார் அடையமனவாள பெருமாள் நாயனார் இடத்துல. இந்த பாசுரத்தை கேட்டாரோ உடையோ திருமங்கை ஆழ்வார் பார்த்தார் மதிலே கட்டிடணும்னுட்டார். உடனே திருவரங்கராஜனுக்கு ஒரு சுத்து மதில் கட்டினார் திருமங்கை ஆழ்வார்னு சரித்திரத்திலே பார்க்கிறோம். என்ன திருப்பானாழ்வாருக்கு அடுத்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அதனால இந்த பாசுரத்தை கேட்ட உடனே நீள்மதில் அரங்கத்தம்மான்னு எங்க பெரியவர் பாடியிருக்கார். நாளே பெரிய மதில் இருக்கணும்னா அவனுக்கு என்கிறபடினாலே மதிலை சமைத்தார் இடத்துலேன்னு காட்டப்படுகிறது. ஆக இப்படி நீள்மதில் என்று நீண்ட மதில், அவனுக்கு ஒரு குறையமில்லாமல் நீண்ட மதிலாலே ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கக்கூடியவன் யார்னா நீள்மதில் அரங்கத்தம்மான். அரங்கத்தம்மான அரங்கம் என்று சொன்னால் என்ன, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அரங்கம். அரங்கம்னா என்ன, நாட்டியம் ஆடக்கூடிய ஆச்சரியமான ஒரு மேடைன்னு அர்த்தம்.
அப்படிப்பட்ட மேடையாக அமைந்தது. எல்லாத்துக்கும் மேடை அப்படின்னா என்ன அர்த்தம்? பரம போக்கியமாக இருக்கு இந்த இடம் இருக்கு, ரொம்ப போக்கியமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த இடத்துல நீள்மதில் அரங்கத்து அம்மான் எனக்கு சுவாமியானவன், எனக்கு சுவாமியானபடினால்தான் இத்தனை காரியத்தையும் பண்ணுகிறான் என் விஷயத்திலே என்று நினைக்கிறார் திருப்பாணாழ்வார். நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கினதே என்று திருக்கமல பாதம் அவனுடைய ஆச்சரியமான திருவடித்தாமர்கள். திருக்கமல பாதம் என்கிறபடினாலே அது எப்படி இருக்குன்னா, தாமரை இருக்க அப்படின்னா குளிர்ச்சி குளிர்ந்து இருக்கு தாமரை, அதற்கு மேலே நறுமணத்தோட வாசனையோட கூடியிருக்கிறது தாமரையானது, குளிர்த்தி நாற்றம், அதற்கு மேலே செப்பி நல்லா பசுகு பசுகுன்னு செப்பி மாறாமல் இருக்கிறது தாமரையானது. அப்படிப்பட்ட தாமரை இருக்க அந்த தாமரை சூரியனாலே அலர்த்தப்பட்டால் நன்றாக மலர்கிறது. அதே போலத்தான் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் இப்போ எப்படி இருக்குன்னா திருக்கமலபாதம் என்கிறபடினாலே இதுக்கு திருன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நன்னா இப்போ நன்னா ஒளிவிட்டு பிரகாசிக்கக்கூடிய இருக்கிறது அவனுடைய தாமரையை போல இருக்கக்கூடிய திருவடிகள். உன்னுடைய பாதங்கள் எப்படி இருக்கு? தாமரையை போல இருக்கிறது என்று சொல்லலாமே தவிர அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த லோகத்தில் எம்பெருமான விஷயமா எவ்வளவோ சொல்கிறார் ஆழ்வார்கள் எல்லாம். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமாகுது என்னெல்லாம் தெரிவிக்கிறார். திருமங்கை ஆழ்வாரும் சொல்கிறார், கைவண்ணம் இருக்கே உன்னுடைய கை நிறம் அப்படி இருக்கு தாமரை, வாய் கமலம் வாயும் கமலம், கண்ணினை கமலம் அதுவும் கமலம், திருவடியும் அகுதே திருவடியும் என்ன அதுவும் திருவடி தாமரைகள்னு சொல்கிறோம். எல்லாம் தாமரை தாமரை, எங்கு பார்த்தாலும் தாமரை காடு பூத்தா போல இருக்கிறது அவனுடைய திருமேனி அப்படின்னு சொன்னா. எங்கே பார்த்தாலும் தாமரை தாமரைன்னு சொன்னா இடத்துல எதுனால இப்படி சொல்கிறா எல்லாம் தாமரை தானா என்று சொன்னா, தாமரைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா. ஏன் அப்படின்னா தாமரை என்ன ஆகுது அப்படின்னா வாடி போடுறது, அண்ணா மலர்கிறது. கார்த்தாலே கதிரவன் முனைசை சிகரம் வந்தடைந்தான் என்று சொன்னால் கார்த்தாலே சூரியன் கிழக்கிலே தோக்கினா நல்லா மலருது. அப்புறம் என்ன ஆகுது, சூரியன் அஸ்தமித்தான்னா முட்டாயிடுறது. அதுக்கு மேலே ஏகரீதியாக ஒரே மாதிரி இருக்கா, அந்த தாமரையை தூக்கி நீர்லேருந்து வெளியில் போட்டால் வாடி போடுறது, தாமரை சரகாக உழந்து விடுகிறது. ஆக இப்படிலாம் தாமரைக்கு அநேக குறைகள் இருக்கின்றன. ஆனால் ஏன் தாமரையிட்டு தெரிவிக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு தெரியும், நமக்கு வேற தெரியாத. எம்பெருமானுடைய திருவடி எப்படி இருக்கு, எம்பெருமானுடைய கை எப்படி இருக்கு, கண் எப்படி இருக்கு, வாய் எப்படி இருக்கு என்றெல்லாம் கேட்டால் நமக்கு சொல்ல வேண்டும் என்கிறபடினாலே ஏதோ தாமரையிட்டு சொல்லுகிறார்களே தவிர உண்மையிலேயே தாமரை எல்லா விதத்திலையும் அவனுடைய திருவடிக்கோ மற்றொரு அவயவத்துக்கோ கைக்கோ கண்ணுக்கோ வாய்க்கோ சமம்னு சொல்ல முடியுமானா ஒரு நாளும் சொல்ல முடியாதுன்னா. ஏதோ நமக்கு புரிய வேண்டும்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது தான் அவனுடைய திருவடிகள் என்கிறபடினாலே இவ்விடத்துல திருக்கமலம்னு திருநர்த சேத்தார் இடத்துல திருப்பாணாழ்வார் தாமரையை காட்டிலும் மிகவும் உயர்ந்ததாக இருக்கக்கூடியது அவனுடைய திருவடிகள் என்கிறபடினாலே திருக்கமல பாதம் வந்து அந்த பாதம் என்ன பண்ணித்துனா ரொம்ப ஆச்சரியம்னா அதுவே வந்து கொடுத்துனா என்னை தேடி அதுவே வந்தது. என்றைக்குமே பொதுவாக என்னன்னா ஒரு சரக்குன்னு சொன்னால் இப்போ அந்த சரக்கை ஒருத்தன் வாங்க வேண்டும், ஒருத்தன் கொடுக்கிறான் அந்த சரக்கைன்னு சொன்னால் கொடுக்கிறவன் அவன் பாதி தூரம் கொண்டு வந்து தரான், வாங்குறவன் பாதி தூரம் நடந்து வரான். பாதி தூரம் நடந்து வந்து ஒரு சரக்கை வாங்கி செல்கிறான் வாங்கக்கூடியவன் கொடுக்கிறவன் இடத்துலேருந்து தான் பொதுவாக பார்க்கிறோம். அதே போல் இவர் 4 அடி எடுத்து வைத்தார், அவன் 4 அடி இறங்கி வந்தான் என்பது இருக்கிறதானா? அது கிடையவே கிடையாதுண்ணா. இவர் இருக்கார அந்த திருப்பாதத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று போனார், அதே சமயத்தில் அவனும் வந்தான், அவனுடைய திருவடியும் இவரிடத்துல வந்தது என்பது உண்டானா? அப்படி ஒன்றும் கிடையாது. இவ்விடத்துல அதுவே வந்து குத்துனா இவரை தேடி அதுவே வந்தது. எப்படி வந்ததுன்னா அங்கதான் ஆச்சரியமா தெரிவித்தார். இவர் என்ன பண்ணார்னா கண்ணை இழுத்து முடிகிறார் திருப்பாணாழ்வார். ஏன்னா நான் பரம நீச்சன், நான் தாழ்ந்தவன், அடிப்பானன், என் கண்ணுக்குள்ளேயா திருவடி வருது, எம்பெருமானுடைய பாதங்கள் இருக்க என் கண்ணுக்குள்ள வரவே கூடாதுன்னா அப்படின்னு கண்ணை இழுத்து மூடிக்கிறார் திருப்பாணாழ்வார். ஆனாலும் அது என்ன பண்ணித்துனா விடாமல் கண்ணுக்குள்ளே புகுந்தது அவனுடைய திருவடிகள். அதனாலே எது பரியந்தம் நீண்டதுன்னா திருப்பாணாழ்வாருடைய கண்ணுக்குள்ளே வந்து சேர்ந்ததை விடத்துல அதற்குள்ளே வந்து நீண்டது இவனுடைய திருவடிகள். பெரிய பெருமானுடைய திருவடி நீட்டின் இருக்கானே அந்த திருவடியானது திருப்பாணாழ்வார் கண்ணுக்குள்ளே வந்து நன்னா பிரகாசித்தது. என்னதான் இவர் கண்ணை இழுத்து மூடிண்டானோ நமக்கு தகாது. எவ்வளவு பெரியவன் அந்த எம்பெருமான், அறப்பெரியவனா இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த திருவடிகள் நம் கண்ணுக்குள்ளே வருவதா என்று நினைத்து கண்ணை இழுத்து மூடிக்கொண்டாலும் அந்த திருவடி விடாமல் கண்ணுக்குள்ளே வந்து சேர்ந்தது. அதனாலே தெரிவிக்கிறார் திருக்கமல பாதம் வந்து அதுவே வந்ததுன்னா நான் பாதி தூரம் போல, அது பாதி தூரம் வரல, அதுவே என்னை தேடி வந்தது என்று தெரிவிக்கிறார். இவ்விடத்துல திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்னதே
என்று என் கண்ணுக்குள்ளே அது வந்து சேர்ந்தது. என் கண்ணுக்குள்ளே அதுவே வந்துடுத்துனா அதுவே வந்து ஒக்கின்றதே என்று இது எனக்கு தகுமா? இப்படி வந்து சேர்ந்தது என்னுடைய கண்ணுக்குள்ளே இந்த திருவடி தாமரைகள் என்னவோ தனக்கு இருப்பிடம் இல்லாதா போல, தனக்கு ஒரு இடமில்லை என்கிறா போல என் கண்ணுக்குள்ளே வந்ததே அந்த திருவடிகள். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்னு திருக்கமலபாதம் என்கிறபடினாலே அதனுடைய போக்கியத்தை, தாமரைன்னு சொன்ன பரம போக்கியமா இருக்கலையோ அனுபவிப்பதற்கு, அதை பார்ப்பதற்கோ அதை நாம் எடுத்து கையாளுவதற்கோ அது பரம போக்கியமாக மிருதுவாக நல்ல வாசனையோடு கூடியிருக்கோலையோ தாமரை. அதே போலத்தான் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள், அது திருவடி தாமரைகள்னே சொல்றோம். நாளே அதற்கும் போக்கியத்தை இருக்கு என்கிறபடினாலே இவ்விடத்துல அந்த போக்கியத்தையிலே ஈடுபடுகிறார். இவ்விடத்துல திருப்பானாழ்வார் பரமபோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த திருவடிகள் அது என் கண்ணுக்குள்ளே வந்து சேர்ந்தது என்று நினைத்து ஆனந்தப்படுகிறார். இடத்துல இது முதல் பாட்டிலே தெரிவித்த விஷயம். இதை சொன்னார். அந்த திருக்கமல பாதம் வந்து கண்ணின் உள்ளன ஒக்கின்னதேன்னு அதுவே வந்தது என்று இவ்விடத்திலே தெரிவித்தார். அதனாலே வந்த ஒரு ஏத்தம் எம்பெருமானுக்கு. எம்பெருமான் எப்படி இருக்கான்? எல்லோரோடும் கலந்து பரிமாறக்கூடியவனாக இருக்கிறான் அந்த எம்பெருமான் என்பதாக பார்க்கிறோம். ஆனாலும் இவ்விடத்தில் இப்படி வந்து சேர்ந்தது என்று சொன்னால் இவ்விடத்தில் அப்படி பொதுவாக பார்ப்பதில்லையே. பொதுவாக பார்ப்பது என்ன என்று சொன்னால் இவ்விடத்தில் அதுவே வந்தது என்று சொல்வதற்கு அது அப்படி கூட வருமானா? நாம் ஒரு அடி எடுத்துக்கிட்டு தானே போகிறோம். நம்மளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அடி எடுத்து வைக்கிறோம். ஏன் அப்படின்னா நாம் மனுஷனான நமக்கு ஞானம் இருக்கிறபடினாலே எம்பெருமானை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைக்கிறோம். எடுத்து வச்சா நாம் ஒரு அடி எடுத்து வச்சா அவன் 10 அடி எடுத்து வைக்கிறான். அவன் அடி எடுத்து வைப்பதற்கு சித்தமாக இருக்கும் காலத்தில் நாம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னால் எம்பெருமான மடத்தில் வருகிறான்னா எம்பெருமானே நீ வராதே என்று சொல்லாமலாவது இருக்கணும். இல்லையோ, நம்ம வராதேன்னு சொல்லாமலாவது இருக்கணும். இப்போ இந்த பதார்த்தங்கள்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் ஞானம் இல்லை, இதுக்கெல்லாம் இந்த வஸ்துக்கெல்லாம் ஞானம் இல்லை. ஞானம் இல்லாதபடினாலே இது சொல்ல போகிறதில்லை. நீ வா என்றோ நீ வராதே என்றோ எனக்கு நீ வேண்டும் என்றோ நீ வேண்டாம் என்றோ இவைகளெல்லாம் சொல்ல போகிறதில்லை. ஆனால் மனுஷனாகிற நாம் எம்பெருமானை ஆசைப்பட வேண்டும் என்று எம்பெருமான் இருக்கானே இதை மட்டும்தான் எதிர்பார்க்கிறான். எதை எதிர்பார்க்கிறான் என்றால் அவன் இருக்கானே தாபேக்ஷா பிரதீட்சதை என்று அவரிடத்தில் இவன் இருக்கானே இவன் அர்த்திப்பனோ இவன் நம்மை ஆசைப்படுவனோ என்று அதை மட்டும் எதிர்பார்க்கிறான் எம்பெருமான். ஆசைப்படணும் இல்லையோ, ஆசைப்படலைன்னா என்ன பிரயோஜனம்னா கணவனோட சேர்த்து வாழணும்னு மனைவிக்கு ஆசை இருக்கணும். இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? என்னத்தான் நிர்பந்தம் படுத்தி அந்த பொண்ணை இல்லைல்ல நீ அவனோட தான் இருக்கணும் என்னோட தான் இருக்கணும்னு நம்ம தள்ளினா அது விபரீதத்தில் தான் போய் முடியும். அதனால் அது ஒரு காலத்துலையும் அது நிலைத்து நிற்காது. பெண்ணுக்கு ஆசை இருக்கணும் கணவனோட சேர்ந்து வாழணும்னு, இல்லைன்னா பிரயோஜனப்படாது. அதே போலத்தான் நமக்கும் ஆசை இருக்கணும் இல்லையோ. ஆசை இல்லாமல் வெறும திணித்தாள் என்ன பிரயோஜனம்? இவருக்கு ஆசையே இல்லை. திருப்பானாழ்வார் கண்ணை இழுத்து முடிக்கிறார். எம்பெருமான் இருக்கான விடாமல் திருவடியை கொண்டு வந்து திணிச்சா என்ன பிரயோஜனம்? அது விரும்பத்தக்கதாக இருக்குமாண்ணா? அப்படி இருக்காது. இப்போது எதனாலே இப்படி பண்ணா எம்பெருமான் என்று இங்கே கேள்வி. அந்த கேள்விக்குத்தான் ஆச்சரியமாக 2ஆம் பாசுரத்திலே சமாதானம் தெரிவிக்கிறார் இப்பொழுது திருப்பானாழ்வார் விடத்திலே என்பதாக பார்க்கிறோம். ஆசை இல்லாத போனாலும் எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா அவனாலே விட முடிவதில்லை. அவனுக்கு நம்ம இடத்துல ஆசை இருக்கிறபடினாலே என்னத்தான் இவனுக்கு ஆசை இல்லைன்னு சொன்னாலும் எப்படியாவது இவனுக்கு ஆசை ஏற்படுத்துவோம்னா என்று தான் எம்பெருமான் பார்க்கிறான். விடாமல் அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான் எம்பெருமான். அதனால்தான் இன்னும் இருந்தும் எத்தனை கோயிலில் போனால் எத்தனை அலங்காரங்கள், இப்படியாவது இவனுக்கு நம்ம இடத்துல வாசை வந்து விடாதா? அதுக்காகத்தான் புறப்பாடு. வீதியில் ஒருத்தன் கோயில் பக்கமே வரமாட்டேன்றான். வரமாட்டாத காலத்துலையும் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவன் வரமாட்டானா? அவன் வரலன்னா என்னன்னா நாமே அவன் வீட்டு வாசலில் போடுவோம். எம்பெருமானே போய் நிற்கிறான். நான் வந்திருக்கேன்டா உன் வீட்டு வாசலில் ஒரு தடவை பாரு. என்ன ஒரு தடவை பார்த்தா உனக்கு தன்னுடைய இடத்துல ஆசை ஏற்பட்டுடும். ஒரு தடவை பாருன்னு அப்படியும் நாம் என்ன பண்ணுறோம்னா அப்படியும் பார்க்க மாட்டோம். அப்படியும் வீட்டை இழுத்து பூட்டிண்டு அப்படிலாம் அநேகம் பேர் இருக்கிறவாள்லாம் இல்லைன்னா அவன் வரானாலே வெளியில் போடுறது எங்கேயாவது அந்த இடத்துலேயே இருப்பது என்றெல்லாம் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர். அப்படி இருக்கும் காலத்தில் எம்பெருமானால என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நாளே எம்பெருமான் என்ன பண்ணிக்கிறான்னா என்னத்தான் இவன் ஆசையை காட்ட வேண்டும் என்றிருந்தாலும் அந்த ஆசையை தூண்டக்கூடியவனாகவே அவனே இருக்கிறான். அதனால்தான் அத்தனை திருவாபரணங்கள் அத்தனை அதெல்லாம் அவனுக்கு வேணுமானா? அவனுக்கு என்னத்துக்கு அதெல்லாம் ஆசை? அவனுக்கு ஒன்றும் இயற்கையாகவே அவன் பூர்ணன். இந்த திருவாபரணத்தாலே அவனுக்கு ஒன்றும் ஆப்பறதில்லை. அவனுக்கு திருவாபரணம் இல்லாமல் இருந்தால் தான் அழகடிக்கும். திருவாபரணங்கள் எல்லாம் அவனிடத்திலே சேர்ந்து அழகை பெறுகின்றன. ஆபரணத்துக்கு அழகு செய்யும் பெருமாள். இன்னைக்கும் ஒரு கொண்டாட்டம்.
ஸ்ரீரங்கத்தில் போனால் அரையர் சுவாமிகள்லாம் கொண்டாடுறான். ஆபரணத்துக்கு அழகு செய்யும் பெருமான். இவன் தான் ஆபரணத்துக்கு அழகை கொடுக்கிறானே தவிர ஆபரணங்களாலே அவனுக்கு அழகன்று. அவனுக்கு இயற்கையாக இருக்கிற அழகையெல்லாம் ஆபரணத்தை மறைக்கிறோம். யாராவது கண் போட்டு விட போகிறா, இவனுடைய அழகை பார்த்து குழந்தைகள்லாம் இருக்கும் இல்லையோ, குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சின்ன குழந்தை நான் முதல்ல சட்டையை போடுறோம். எங்கேயாவது போனாலே அது வெளியில் வாசல் பக்கம் அந்த பக்கம் போயிடுத்துனாலே உடனே என்ன பண்ணுறா பெரியவாள்லாம், முதல்ல சட்டையை போடுறீ குழந்தைக்கு. பக்கத்து வீட்டுக்காரி இருக்காளே கொல்லி கண்ணி, கண் போட்டால் அவ்வளோதான். முதல்ல சொல்கிறா முதல்ல சட்டையை போடு, ஏன் அழகை முறைச்சிடணும், இல்லைன்னா அவ்வளோதான். அவள் கண் போட்டால் அவ்வளோதான், நாசமாக போயிடும். அடுத்த வேற சோறு சாப்பிடாதவங்க குழந்தை முதல்ல குழந்தைக்கு சட்டை போடு சட்டை போடுன்னு சொல்கிற பெரியவா அந்த காலத்தில் இருந்தால். இப்போ பெரியவாடை தான் வீட்டில் இருக்கிறது இல்லையே, யாரும் இருக்கக்கூடாதுன்றாள். பெரியவாடே கிடையாது, இப்போ எல்லாம் நாங்களே தனியாக தான் இருப்போம் என்று சொல்கிறா. அதனால எத்தனையோ ஆபத்துக்கள்லாம் விளையிறதுன்னெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் இருக்கா. ஆக விடத்தில் சட்டை இடுவதே எதற்காக? குழந்தைக்குன்னா அழகை மறைப்பதற்காக. அதே போலத்தான் எம்பெருமானுக்கு ஆபரணம் இடுவது எதற்கான? அவனுடைய அழகை மறைப்பதற்காக. அதற்காகத்தான் ஆபரணமே தவிர வேறொன்று கிடையாது. நாளே ஆபரணங்கள் எல்லாம் அவரிடத்துல சேருகிறபடினாலே என்ன ஏற்படுறதுன்னா, ஆனால் அழகா இருக்கே, ஆபரணம்லாம் சாத்தின்டா எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னா அது அழகு பெறபடினாலே நமக்கு அழகா இருக்கு. அந்த ஆபரணங்களெல்லாம் அழகை பெறுகிறது அவனிடத்திலே சேர்ந்தபடினாலே, அதனாலே பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. அவ்வளோதானே தவிர உண்மையிலேயே ஆபரணத்தாலே அழகன்று, அவனாலே தான் ஆபரணத்துக்கு அழகு என்பதுதான் விசேஷம் இவ்விடத்தில். ஆக இப்படி எம்பெருமான் இருக்கானே, அவனாலே தான் மற்ற வஸ்துக்களெல்லாம் பெருமையை அடைகின்றன. அவனுக்கு ஆபரணம் வேண்டியதில்லை. ஆனாலும் என்ன பண்ணுறான், அடியார்களுக்காக இவர்களுக்கு இந்த ஆபரணத்தெல்லாம் இட்டுன்னு காட்டினா போய் வாழலாம், உடனே வந்து சேர்றா. இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னா யார் போகிறா, நீ விசேஷ அலங்காரமா அப்படின்னு உடனே என்ன பண்ணுறா, எல்லாரும் போகிறா கோயிலுக்கு. ஆமாண்ணா எம்பெருமான் நிறைய புஷ்பம்லாம் சாத்தின்னு இருக்கான், நிறைய திருவாபரணம் சாத்தின்னு இருக்கான் அப்படின்னு உடனே கோயிலுக்கு போகலான்னு எல்லாரும் போய் சேருகிறார்கள். அதனால எல்லாரையும் அழைக்க வேண்டும் என்று அவன்தான் இழுக்கிறானே தவிர நம்முடைய ஆசைன்னு எடுத்திருக்க அவனை போய் பார்த்த பிற்பாடு நமக்கு வரக்கூடியது ஒன்றே தவிர வேறொன்று கிடையாது. அதனாலே இந்த பாசுரத்தில் இப்பொழுது அவன் தெரிவிக்கக்கூடியது, திருப்பானாழ்வார் எம்பெருமான் என்ன பண்ணுகிறான் என்றால் ஆசையை ஏற்படுத்துகிறான். அவனுக்கு ஆசை எல்லாரும் நம்மோட சேரணும்னா, நம்முடைய குழந்தைகள்னா நமக்கு ஆசை இல்லையோ, எல்லா குழந்தைகளும் நம்மோட சேர்ந்திருக்கணும். இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் அவனுடைய குழந்தைகள். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உண்டான 9 விதமான சம்பந்தத்தில் முதல் சம்பந்தம் பிதா புத்திர சம்பந்தம். அவன் தகப்பனாராக இருக்கிறான், இந்த ஜீவாத்மா அவனுக்கு குழந்தையா இருக்கு. எல்லாரும் அவனுடைய குழந்தைகள் தான். லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவாத்மாக்களும் அவனுக்கு குழந்தைகளாக இருக்கக்கூடியதுதான். அப்படி இருக்கிறபடினாலே, இந்த சம்பந்தம் இருக்கிறபடினாலே அவன் என்ன பண்றான்னா, அந்த சம்பந்தத்துக்கு ஏற்றா போல எப்படியாவது இந்த குழந்தைய நாம கை கொள்ளணும்னா அதானே அவன் நினைக்கிறான். எப்பொழுதும் இந்த குழந்தை நம்மோட சேர்ந்திருக்கணும் தான் தகப்பனார் பாடுபடுறான். அப்படியும் இந்த குழந்தை சேரமாட்டேன்னு போச்சுன்னா என்ன பண்றது? தகப்பனாருக்கு ரொம்ப வருத்தம், கண்ணீரோடு, ஐயோ என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணாலும் இவன் என்னோட வந்து சேர்ந்துருக்க மாட்டானே, எவ்வளோ ஆனந்தமாக என்னோட சேர்ந்துருக்கலாம், தனியாக இருந்து தான் கஷ்டப்படுவேன்னு திண்டாடினா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா தகப்பனார் கடைசியில் கைவிடுறான். அதே போலத்தான் இவ்விடத்துல எம்பெருமானும் செய்யக்கூடியது என்னன்னா, எப்படியாவது இந்த ஆத்மாக்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவன் பாடுபடுகிறான். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவர் கண்ணை இழுத்து மூடிண்டாலும் இந்த திருவடியை எப்படியாவது இவர் கண்ணுக்குள்ளே கொண்டு போய் பிரகாசமடையும்படியாக செய்ய வேண்டும்னு கண்ணுக்குள்ளே நன்னா பிரகாசித்தது எம்பெருமானுடைய திருவடிகள். அப்படி திருவடிகள் பிரகாசித்த உடனே திருவடிகளை நன்றாக அனுபவித்தார். அனுபவித்த பிற்பாடு என்ன ஏற்பட்டது என்று சொன்னால், ஆசை தன்னடைய அவனிடத்தில் பெருகித்து இவருக்கு. அதனாலே எம்பெருமான் தான் முதலடியிட்டு ஆசையை பெருக்கும்படியாக செய்தான். திருவடியை கொண்டு வந்து இவர் கண்ணுக்குள்ளே விட்டு என்று ஆச்சரியமாக அர்த்தத்தை காட்டுகிறார் இடத்திலே. அதைத்தான் 2ஆம் பாசுரத்திலே பார்க்கிறோம். அவன் பண்ணின காரியம் என்ன என்றதை அற்புதமாக தெரிவிக்கிறார். உவந்த உள்ளத்தனாய் உலகமளன் தண்டமுற நிவந்தனின் முடியன் நன்னு நேர்ந்த நிசாசரரை கவர்ந்தவன் கணைக்காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரைச்சிவந்த ஆடையின் மேல் சென்றதாமென சிந்தனையே என்பது 2ஆம் பாசுரம். அதில் உவந்த உள்ளத்தனாய் பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னா அதைத்தான் முதல்ல சொல்கிறார் இடத்துல. எம்பெருமான் மிகுந்த ஆனந்தத்துடன் உவந்த உள்ளத்தனாய் உலகமளன் தண்டமுறா என்று உலகத்தை எல்லாம் அளந்தானே அக்காலத்தில் எம்பெருமான். எதனாலே? யார் ஆசைப்பட்டார்கள்? யாராவது ஆசைப்பட்டார்களா? எம்பெருமானே, நீ உன்னுடைய திருவடியை கொண்டு வந்து என்னுடைய தலையில் வைக்கணும், உன்னுடைய திருவடி தாமரைகள் என்னுடைய சென்னிக்கு தலைக்கு மலர்ந்த பூவாக ஆக வேண்டும். யாராவது ஒத்தன் ஆசைப்பட்டானா? யாரும் ஆசைப்படலை.
என்ன சுவாமி நாமளும் ஆசைப்படல. யாரும் அந்த காலத்தில் நமக்கு தெரியவே தெரியாது. என்னைக்கு எம்பெருமான் திருவடியை வச்சான்னு தெரியவே தெரியாது. எல்லா தலையிலையும் திருவடியை வச்சிருக்கானா, அவன் வைக்காத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் திருவடியை வைத்தான். ஆனால் யாராவது ஆசைப்பட்டார்களா, எம்பெருமானே உன்னுடைய திருவடி வேணும்னு ஆசைப்பட்டார்களா? ஒன்றும் கிடையாது. கதாகம் குணசங்கரதாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதியமூர்த்தானம் அலங்கரிஷ்யதி என்று ஒருத்தர் ஆசைப்பட்டார்களா? எம்பெருமானே இந்த காலத்தில் நீ இருக்கே, லோகத்தை எல்லாம் அளந்தாயே, அப்படி அளந்த அந்த உலகமளந்த பொன்னடி இருக்கே, அந்த பொன்னடி என்னுடைய தலைக்கு வந்து சேர வேண்டும். மதிய மூர்த்தானம் அலங்கரிஷ்யதி, எப்பொழுது என்னுடைய மூர்த்தானம் தலையை அலங்காரம் செய்ய போகிறது உன்னுடைய திருவடிகள்னு கேட்டவர்கள் யாருமே கிடையாது. கேட்காத காலத்திலே அவனே தானே பண்ணினான். இங்கே திருப்பானாழ்வாரும் ஆசைப்படலை. திருப்பானாழ்வாரும் இல்லைன்னா திருவடி அதனிடத்துல நாம் செல்லவே கூடாது என்றுதான் நினைத்தார் இடத்துல திருப்பானாழ்வார். அப்படி இருக்கும் காலத்தில் அவனே தான் திருவடியை கொண்டு வந்து இவருடைய திருக்கண்ணுக்குள்ளே பிரகாசமடையும்படியாக செய்தான். எதை போலேனா அதைத்தான் தெரிவிக்கிறார் இங்கே. நாம் கேட்காத காலத்திலே எம்பெருமான் எல்லாருடைய தலையிலேயும் காலை வைத்தானோ இல்லையோ, அதே போலத்தான் என்பதற்காகத்தான் 2ஆம் பாசுரத்தில் உலகளந்த விற்த்தாந்தத்தையே தெரிவிக்கிறார். இடத்துல உவந்த உள்ளத்தனாய் ரொம்ப அவனுக்கு ஆனந்தம்னா ஏன் அப்படின்னா எல்லாரையும் தொட வேண்டும். பெருமானுக்கு என்ன ஆசைன்னா எல்லாரையும் தொட வேண்டும்னு ஆசை. தீண்டணும்னு அவனுக்கு ஆசை. என்றைக்குமே தாயார் எப்படி இருக்கா அப்படின்னா அவன் இருக்கால உறங்கிற பிரஜையை தாய் அணைத்து கொண்டு கிடக்குமா போல ஆச்சரியமாக திருஷ்டாந்தம் காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சார். தூங்கிட்டு இருக்கு ஒரு குழந்தை. இந்த குழந்தை தூங்குற வரைக்கும் என்ன பண்ணணும்னா நன்னா தாயாரை கட்டிக்கும். அம்மா அவன் நன்னா கட்டிட்டு படுத்துட்டு இருக்கும். தூங்குற வரைக்கும் தூக்கம் வந்து கொடுத்துனா கையை எடுத்துட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துணும். அந்த பக்கம் திரும்பி படுத்துண்டு அது பாட்டில் நன்னா தூங்கி போயிடும். ஆனால் இந்த அம்மா இருக்கால அவன் என்ன பண்ணுவானா அந்த குழந்தையை தொடுவா. அந்த குழந்தை மேலே கையை போட்டுன்னு இருப்பா. கையை போட்டுன்னு கிடப்பா இவள். அப்படி கையை போட்டுன்னு விடாமல் அப்படியே திரும்பி படுத்துட்டு இருப்பா. இவளுடைய அம்மா இருக்காள அவள் வந்து சொல்லுவா, ஏண்டி அந்த குழந்தை தான் திரும்பி படுத்துன்னு இருத்தோலையோ அந்த பக்கம் படுத்துட்ட பிற்பாடு நீ இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாமலையோ, எதுக்கு ஒரே பக்கம் படுத்துட்டே இருக்க? அந்த குழந்தைய பார்த்தே எதுக்கு படுத்துட்டு இருக்க? முதுகு இடுப்பெல்லாம் வழிக்க போகிறது, திரும்பி படுத்துக்கோயேன் என்று தெரிவிப்பாள் இவளுடைய அம்மா, அதாவது அந்த குழந்தையுடைய பாட்டி. சொன்னால் இந்த பெண் என்ன சொல்லுவானா உடனே, நீ அப்படி தான் இருந்தியா என்னை பெத்தக்க போது, நீ அப்படி தான் படுத்துண்டியா, ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குழந்தைய தொடாமல் போனால் இவளுக்கு தூக்கம் வராது. அம்மாவுக்கு அந்த குழந்தை என்னவோ தூங்கி போயிடுத்து, அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பி படுத்துனா அந்த குழந்தையை தீண்டவில்லைன்னா தாயாருக்கு தூக்கம் வருவதில்லை. அதே போலத்தான் எம்பெருமான். அது மட்டும் இல்லாமல் அதற்கு மேலேயும் என்னென்னா குழந்தை இருக்கு, அதை இங்கேயும் அங்கேயும் ஓடுறது. ஓடினா இங்கே வாடான்னு அழைப்பள் தாயார். அழைச்சிட்டு வெறுமா அது கண்ணத்தை ஒரு தடவை தொட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அமுச்சுடுவான் போடான்னு. இந்த குழந்தை என்ன பண்ணுவோம், எதுக்குடா இந்த அம்மா வெறுமோ கூப்பிட்டுருக்கா, நம்ம ஏதோ விளையாடிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா அது அப்பப்போ தொடரும் ஆசை தாயாருக்கு. தாயாருக்கு உண்டார். அதே போலத்தான் எம்பெருமானுக்கும் நம்மை தீண்ட வேண்டும், அப்பப்போ தொடணும்னா என்கிறபடினால்தான் இந்த லோகத்தை அழக்கிறான் எம்பெருமான். அப்பப்போ தொடணும்னு அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லையோ, நம்மை தொடர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லையோ. அதுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு மகாபலின்ற அசுரனானவன் அவன் இந்திரனிடத்தில் இருக்கக்கூடிய லோகத்தை எல்லாம் திருடினான் என்றும், அதனாலே மீண்டும் அந்த லோகங்களை எல்லாம் திரும்பி இந்திரனுக்கே கொடுக்க வேண்டும் என்று இதெல்லாம் ஒரு காரணம். இதெல்லாம் வெறும் ஒரு வியாஜம். ஆனால் உண்மையிலேயே எது தெரியுமா முக்கியமான விஷயம்னா எல்லாரையும் தொடணும்னா தன்னுடைய திருவடியாலே அத்தனை பேரையும் தீண்ட வேண்டும் என்கிறபடினாலே தான் எம்பெருமான் லோகத்தை அடந்தான் என்று அற்புதமாக எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அதைத்தான் உவந்த உள்ளத்தனாய் என்று மனதிலே மிகுந்த ஆனந்தம் தான் எம்பெருமான். என்ன நடந்தது என்றால் இந்திரனானவன் அவன் எல்லாத்தையும் இழந்தான். 3 லோகங்கள் இந்திரனுக்கு சொந்தம். இந்த பூலோகம், மேலே உண்டான புவர்லோகம், அதற்கு மேலே உண்டான ஸ்வர்கலோகம். இந்த 3 லோகத்துக்கும் தலைவன் இந்திரன். இந்த இந்திரனுடைய 3 லோகத்தையும் மகாபலின்னு சொல்லக்கூடிய அசுர சக்கரவர்த்தி அந்த ராஜாவானவன் 3 லோகத்தையும் பிடுங்கினான். அவனத்துல பிடுங்கினபடினாலே இந்திரன் ரொம்ப வருத்தத்துடன் எம்பெருமான இடத்துல சென்று, எம்பெருமானை என்னுடைய ஐஸ்வர்யெல்லாம் போயிடுச்சுன்னா என்னுடைய லோகத்தை எல்லாம் பிடிங்கிட்டா மகாபலி அப்படின்னு ஒவ்வொன்று கண்ணும் கண்ணீருமாக நின்றான். பார்த்தான் எம்பெருமான். பார்த்த உடனே ஐயோ பாவம், நம்முடைய குழந்தை இப்படி இந்திரன் இவனுக்கு லோகத்தை கொடுத்தா கடைசியில் இந்த லோகத்தை எல்லாம் எவனோ அபரிஷன் போயிட்டானே, ஐயோ பாவம் இவனுக்கு எப்படியாவது இந்த லோகத்தை திரும்பி வாங்கி தரணும்னா என்று நினைத்தான். நினைத்த உடனே ஐயோ நாம் ரட்சிக்காமல் விட்டுட்டோமே இந்த இந்திரனே, இத்தனை காலம் இப்படி ரட்சிக்காமல் விட்டு இவன் கஷ்டப்படும்படியாக ஏற்பட்டதே நினைத்தானோ இல்லையோ. நினைத்த உடனே என்ன ஆச்சுன்னா தன்னுடைய உடம்பு சுருங்கி தூண்டான்.
நாளே வாமனனா போயிட்டான். கடைசியில் எம்பெருமான் இந்திரன் கண்ணீர் கண்டு சிராம்பினபடின்னு காட்டினான். இந்திரனுடைய கண்ணீரை பார்த்தபடினாலே உடம்பானது தன்னுடைய சுருங்கித்துன்னு தெரிவித்தார். நாளே சுருங்கினபடினாலே வாமனனாக வந்தான். வாமனனாக வந்து மகாபலியின் இடத்துல என்னடியால் யானடப்ப மூவடி மண் மண்ணா தருக என்று என்னுடைய காலால் நான் அளந்துக்கிறேன், ஒரு 3 அடி மண், அவ்வளோதான், எனக்கு அதிகமாக வேண்டாம். மகாபலி அப்போ ஒரு பெரிய யாகம் பண்ணிட்டு இருக்கான். அதில் சங்கல்பித்து கொண்டிருக்கிறான், வேண்டியவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு இருக்கான் மகாபலி. அதனாலே பார்த்தான் எம்பெருமான், சரி நாம் போவோம், போய் நாம் கேட்டு வாங்கி நம்முடைய குழந்தை கொடுப்போம் என்று நினைத்தான். இடத்துல வாமனன் எம்பெருமான் நினைத்தான், ஏன் இதை இந்திரனே பண்ணியிருக்கலாமே, இந்திரனே போய் கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பான். மகாபலி அப்பொழுது வேண்டினவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் காலத்தில் இந்திரனே போய் மகாபலியின் இடத்துல பா எனக்கு 3 லோகம் வேணும், எனக்கு கூட என்ன கொடுத்துருப்பான், கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டான், கொடுத்துருப்பான். ஆனால் இந்திரன் போல, ஏன் போல இந்திரன் போல என்று சொன்னார். அவனுக்கு கொஞ்சம் கம்பீரம். அவன் நினைக்கிறான், நாம போகுது, நம்முடைய குழந்தையெல்லாம் இருப்பா, டேய் போடா, அவரை போய் பாருடா, அவரை போய் பார்த்தா உனக்கு வேலை கட்டாயம் கொடுப்பாருடா, அவர்கிட்ட போய் சொல்லு, இந்த மாதிரி என் பேரை சொல்லு, அப்பா சொல்கிறார், அவர்கிட்ட போய் சொல்லு, என் பேரை சொல்லு, கட்டாயம் கொடுப்பார் வேலைக்கு. அப்படின்னா பிள்ளை, என்னப்பா நானாக போய் கேட்கறது, எனக்கு என்னவோ சங்கோஷமாக இருக்குப்பா போய் கேட்கறதுக்கு அப்படின்றார். கடைசியில் அப்பா என்ன பண்ணுறார், இவரே போடுறார், என் பிள்ளைக்கு வேலை கொடுங்க சார் அப்படின்னு இவரே கேட்டுன்னு போடுறார். அதை போலத்தான் எம்பெருமான் இருக்கானே, அவன் பார்த்தான் இந்திரன் கொஞ்சம் கௌரவம்லாம் பார்க்குறான், நாம் 3 லோகத்துக்கும் தலைவன், நாம போவது அப்படின்னு இந்திரன் நினைக்கிறான். பார்த்தான் எம்பெருமான், பார்த்தான், சரி போ, எல்லா லோகத்துக்கும் தலைவன் இவன், அப்படி இருக்கிற எம்பெருமான் இவன் போகிறான். கடைசியில் என்ன ஆச்சரியம், ஏன் அப்படின்னா தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படுறான்னா, நான் பிள்ளைக்காக தாப்பனார் தானே காரியம் பண்ணுறான். நாளே பிள்ளைக்காக தாப்பன காரியம் பண்ணும் காலத்தில் இந்த லோகத்தில் சாதாரணமானவர்களே பண்ணிக்கிறாருன்னா எம்பெருமான் பண்ண மாட்டானா. நாளே எம்பெருமான் பார்த்தான், சரி போவோம், அதனால் என்ன குறைஞ்சி போச்சு, நம்ம போய் கேட்போம். அதனால் என்ன ஏற்படுறது, நம்முடைய காரியமும் மாறுது. என்ன காரியம்னா எல்லார் தலையிலையும் தொடலாம், நாம் தொடலாம். இந்திரனை போய் வாங்கி போட்டானா எப்படி தொடறது, எல்லாரையும் எப்படி தீண்ட முடியும், அவனால தீண்ட முடியாதவையோ. அதனாலே பார்த்தான் எம்பெருமான், அதனாலே தானே வருகிறான். இவ்விடத்துல வந்து சேர்ந்து மகாபலியினுடைய யஜ்ஞவாடத்திற்கு நடந்து வாமனனாக பிரம்மச்சாரியாக போய் அவனிடத்துல 3 அடியை கேட்டான் என்று பார்க்கிறோம். மண்ணும் விண்ணும் மகிழ குரலாய் வடங்காட்டி மண்ணும் விண்ணும் கொண்ட மாயவம்மானேன்னு கொண்டாடுகிறார் ஆழ்வார். இடத்துல ஆச்சரியமாக மண்ணும் விண்ணும் மகிழ எல்லாரும் ஆனந்தம் அடையும்படியாக குரலாய் வடங்காட்டி, குரல் ஒரு வாமனன் குள்ளனாக போனான், பிரம்மச்சாரி வேஷத்தில் குள்ளனாக போனான், குரலாய் வளங்காட்டி தன்னுடைய அழகையெல்லாம் காட்டினார். தன்னுடைய பலத்தை, வடம் என்று சொன்னால் பலம், எது பலம்னா வாமனனுக்கு எது பலம்னா அழகுதான் பலம். உன்னுடைய அழகை காத்தினான். அந்த அழகில் அப்படியே மெய்மறந்து போனான் மகாபலி. இடத்துல பார்த்தானோ இல்லையோ, இந்த குழந்தைக்கு எது வேணா தரலான்னா என்று நினைத்தான். என்ன வேணும் உனக்குன்னா, 3 அடி, என்னடியால் யார் அடப்பா, என்னுடைய காலாலே 3 அடி தான் போரும். மகாபலி சொன்னான், பா பிள்ளை உனக்கு தெரியல, 3 அடினா ரொம்ப குறைவு, உன்னுடைய கால் இவ்வளோதான் இருக்குது. மகாபலி வாமனன் ஏற்கனவே ரொம்ப குள்ளனாக இருக்கான். குள்ளனாக இருக்கக்கூடியவனுடைய கால் எப்படி இருக்குது, பிஞ்சு கால், ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த காலால் நீ 3 அடி அளந்தானா ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாதுப்பா, ஒரு அரை கிரவுண்டு கூட கிடைக்காது உனக்கு. இந்த காலில் அளந்தானே இந்த லோகத்தில் இருக்கவா கிரவுண்டாக வாங்கிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றான், நான் நிறைய கிரவுண்டு தரேன் உனக்கு. நீ என்னடானா இந்த காலை காட்டி இதில் 3 அடி வேணுன்றிய, இது எதுக்குடா உனக்கு, நான் நிறைய தரேன் என்பது அவனுடைய அபிப்பிராயம், மகாபலியினுடைய அபிப்பிராயம். வாமனன் நினச்சிண்டான், இல்லை அவன் தெரிவித்தான், பா மகாபலி நீ இந்த 3 அடி கொடு, அது எனக்கு 3 லோகத்துக்கு சமம்னா. பெருமான் சொன்னான் 3 அடி கொடு, 3 லோகத்துக்கு சமம்னா. உள்ள அபிப்பிராயம்னா நீ 3 அடியை கொடுத்துப்பார், 3 லோகத்தையும் நான் வாங்கிறேன் உன்னிடத்துல என்பது எம்பெருமான் வாமனுடைய அபிப்பிராயம். அதனாலே கேட்ட உடனே அவனும் கொடுத்தான். கொடுத்த உடனே ஆச்சரியமாக வளர்ந்தான். அப்பொழுது அந்த தீர்த்தம் உதகதாரா புரசரமா தீர்த்தத்தை எடுத்து கையில எடுத்து இவனுக்கு கொடுத்தான் மகாபலி. அப்பொழுது வாமனனுக்கு இந்த 3 அடியை உனக்கு கொடுக்கிறேன், இதற்கு பிற்பாடு எனக்கும் இந்த 3 அடிக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி கொடுத்தான். கொடுத்த உடனே அதுவே விளை நீராக அது பட்டதோ இல்லையோ உடனடியாக அப்படி காலை நீட்டினா எல்லா இடத்தையும் அளந்து கொண்டது. திருவடியானது ஒரு திருவடி மேலே போயிட்டு ஒரு திருவடி கீழே சென்றது. இடத்துல உண்மதியில் புனலுரி ஒரு கால் நிற்பா, ஒரு காலும் காமருஷி ரவுணம் உள்ளத்து என்மதியும் கடந்து அண்டமீது போய் இருவிசிம்பின் ஊடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிரோடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு மண்முழுதும் ஆப்படுத்து நின்னவந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேன் என்றார் திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்தில். ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஒரு திருவடியானது மேலே போச்சு, மேலே போய் எல்லா லோகத்தையும் அளந்தது. இடத்துல அந்த திருவடியானது அதிவேகமாக போனதுன்னா
இன்னொரு திருவடி அப்படியே கீழே அப்படியே புஷ்பம் மலர்றா போல அது மலர்ந்தது, கீழே மலர்ந்து கீழ் லோகங்களை எல்லாம் மலர்ந்தது ஒரு திருவடி. கீழே இருக்கக்கூடிய 7 லோகங்கள் அதையெல்லாம் ஒரு திருவடி அளந்தது. இன்னொரு திருவடி அப்படி தூக்கினதான் அது பரம்பித்தோ இல்லையோ மேலே மேலுண்டான வேறு லோகங்கள் எல்லாம் அதிவேகமாக அளந்தது இந்த திருவடி. நேர போச்சது மேலே புவர்லோகம், ஸ்வர்கலோகம், அதுக்கு மேலே உண்டான ஜனஹா மகா தபஹா என்று சொல்லக்கூடிய லோகங்களை எல்லாம் அளந்து கடைசியில திடீர்னு பிரம்மலோகத்தில் பிரம்மா இருக்காரு, அவர் முன்னாடி திடீர்னு திருவடி வந்து கொடுத்து பார்த்தானோ இல்லையோ பிரம்மா ஆச்சரியப்பட்டு போனான். இது என்ன திடீர்னு எம்பெருமானுடைய திருவடி நாம் எதிர்பாராத காலத்தில் வந்ததுன்னு நினைத்தான். உடனே கமண்டலத்தை எடுத்தான், தர்ம தேவதையை நினைத்தான். நினைத்த உடனே தர்ம தேவதையே கமண்டலத்திலே தீர்த்தமாக மாறியது. அந்த தீர்த்தத்தை கொண்டு விசேஷமாக எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு திருமஞ்சனமே பண்ணிட்டான் பிரம்மா. நிறைய வேத வாக்கியங்களை எல்லாம் சொல்லி திருமஞ்சனம் பண்ணினான காலத்தில் பிரம்மா அவனுடைய திருவடிக்கு என்ன வேகமாக வளர்ந்தது தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அவன் மகாபலி கையில் நீரை விட்டானே, அந்த நீரை என்ன பண்ணணும்னா வாங்கிக்கணும். கையில் தானம் கொடுப்பது எப்படி கொடுக்கணும்னா ஜலத்தோட சேர்த்து கொடுக்கணும். உதகதாரா புரசரமாக தானம் கொடுக்க வேண்டும். சொல்லும் காலத்தில் துப்பியமகம் சம்பிரதத்தை இதம் நமமா என்று சொல்லி கொடுக்கணும். இதை உன் பொருட்டே கொடுத்தேன் என்று சொல்லணும், உனக்காகவே கொடுத்தேன்னு சொல்லணும். சொல்லிட்டு கொடுத்துட்டு அதோட சேர்த்து இன்னொன்னையும் கொடுக்கணும். இதம் நமமா, இப்போ கொடுக்கக்கூடியது இனிமே என்னுடையது இல்லைன்னு சொல்லணும், அதையும் சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்போ இது என்னுடைய, இதை கொடுத்துட்டு இதை உன பொருட்டே கொடுத்தேன்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே கொடுத்துட்டு வாசலில் இன்னொருத்தன் வாங்கிட்டு போயிடக்கூடாது, குடுறாப்போ அதை பிடிங்கின்னு போகக்கூடாது. அதனால இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி கொடுக்கணும், ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். சொல்லித்தான் தானங்களை கொடுக்க வேண்டும். அதனால இப்படி நீரை சேர்த்து தானம் கொடுத்தான். இந்த நீரை கையில் வாங்குறோமே, தானம் காலத்தில் நீரை வாங்கினோமே, அந்த ஜலத்தை கீழே விட்டுடணும், அந்த ஜலத்தை பூமியில் விடணும். அதே போல இங்கே வாமனனுக்கு இவன் ஜலத்தை விட்டு கொடுத்தானே மகாபலி, அந்த ஜலம் இருக்கே அதை கீழே விடணும். இந்த கீழே விடக்கூடிய ஜலமும் திருவடியை அவன் அலம்பினானே பிரம்மா, அந்த ஜலமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து விழுறதுனா அப்படின்னா எவ்வளோ வேகமாக அடந்தான் எம்பெருமான். இவன் இப்படி தீர்த்தத்தை எடுத்து கீழே விடுவதற்குள்ளாக இவன் மேலே போயாச்சு, கையெல்லாம் எங்கேயோ போயிடுது மேலே. அவ்வளோ வேகமாக வளர்ந்தான காலத்தில் அவ்வளோ உயரமாக ஆனான் விற்த்தாந்தம் பார்க்கிறோம். ஆக இப்படி வளர்ந்துத்தான் எல்லா லோகத்தையும் கொண்டான். அதைத்தான் வந்த உள்ளத்தனான் மிகவும் ஆனந்தத்துடன் சந்தோஷத்துடன், ஆக நாம் கேட்டது கிடைத்தது, நாம் எல்லார் தலையிலையும் காரை வைக்கப் போகிறோம்னு அவன்தான் காரை வைக்கணும் தலையிலேன்னு ஆசைப்பட்டானே தவிர இது நமக்கு முதல்ல தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுப்போம். நமக்கு தெரியாத காலத்திலே தலையில் காலை வச்சுட்டான். தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் நீ யாருடா என் தலையில் காலை வைக்கிறதுக்கு அதானே கேட்போம். யாராவது ஒருத்தர் தலையில் காலை வைக்கிறான்னா விடுவோமா நம்ம? அது எம்பெருமானாவே இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தலையில் காலை வைக்கிறான்னு நீ யாரா தெரியாமல் கால் பட்டுருத்தோனாலே அவ்வளோ பெரிய சண்டை வந்துவிடுறது, ஒரே அடிதடிலாம் வந்துவிடுறது தெரியாமல் கால் பட்டாலே என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும் காலத்தில் ஒருத்தன் வந்து தலையில் காலை வைக்கிறான்னா, என் தலையில் நீ காலை வைக்கிறதா, ஏன் நான் தான் வைக்கிறேன் உன் தலையில் அப்படின்னு விடுவான். அதனால் எம்பெருமான் பார்த்தா இவனுக்கு தெரியவே கூடாது, அப்படி இருக்கும் காலத்தில் நாமே வச்சுட்டு போயிடணும்னா தான் அதில் ஆனந்தம் அவனுக்கு. அதனாலே உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்த அண்டமுறா, லோகத்தையெல்லாம் அளந்தான், உலகமளந்து அண்டமுறா என்ற அண்டம் இருக்கே அதை பூர்ணமாக அளந்தான். அக்காலத்தில் உலகத்தை எல்லாம் அளந்த அண்டமுறா நிவந்த நீன் முடிய என்று அண்டமெல்லாம் இருக்கே அதையெல்லாம் அளந்து கடைசியில் என்ன ஆச்சுன்னா அண்டத்தினுடைய மேல் பகுதி இருக்கே, கீழே சொன்னேன் காலையிலேயே, அதுக்காகத்தான் அதை தெரிவித்தேன். 14 லோகம் கொண்டது ஒரு அண்டம். இந்த பூமிக்கு மேலே 6 லோகங்கள், பூமிக்கு கீழே 7 லோகங்கள், இதோட சேர்ந்தது ஒரு முட்டையினுடைய வடிவத்தில் இருக்கக்கூடியதான் அண்டம்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த அண்டம்னு இருக்கே, இது ஆவரண ஜலம்னு ஒரு ஜலத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது இந்த அண்டங்கள் எல்லாம். ஆக அப்படிப்பட்ட இந்த அண்டத்தில் எம்பெருமானுடைய முடி இருக்கே அது எங்கே போச்சுன்னா கடைசியில் அண்டத்தினுடைய சுவர் பரியந்தம் போயிடுத்துனா அவ்வளோ வசந்ததாக ஆயிற்று காலத்தில். அப்படி வேகமாக அடந்தான் திருவடியோ அண்டத்தினுடைய சுவர்லேயே போய் ஒட்டி நின்னது. அப்படி ஒட்டி நின்றது எல்லாத்தையும். ஏன் அப்படின்னா இவனுக்கு வேண்டியது 3 லோகம் தானே, இந்திரனுடையது 3 லோகம். இப்போ 3 லோகத்தை மட்டும்தானே அளந்து கொடுத்துருக்கணும். 3 லோகத்தை மட்டும்தான், பூலோகம், ஊர்லோகம், சொர்க்கலோகம், இதை மட்டும்தான் கொடுத்துருக்கணும். ஏன் இப்படி எம்பெருமான் எல்லா லோகத்தையும் அளந்தான்? ஏன் திருவடி ஒரு திருவடி மேலே எல்லாம் போய்த்து இன்னொரு திருவடி கீழே எல்லாம் போய்த்து ஏன் எல்லா லோகத்தையும் அளந்தான்னா எல்லா தலையிலையும் இப்போ தானே காலை வைக்க முடியும், இல்லைன்னா முடியாது இல்லையோ. எல்லார் தலையிலையும் காலை வைக்கணும்னா எல்லாத்தையும் அழகண முடியும். அதனாலே எம்பெருமான் அளந்தான் என்று ஆச்சரியமாக காட்டுகிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். நாளை எல்லாத்தையும் அளந்தான், எல்லாத்தையும் அளந்து
திருமுடியானது மேலே போய் இடித்ததுன்னு அண்டத்தினுடைய சோர்லே என்று காட்டினார் இடத்துல நிவந்த நீன்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கடை காகுத்தன் கடியார்பொழி அரங்கத்தம்மா என்று அன்று நேர்ந்த நிசாசரர். முன்பொரு காலத்திலே நேர்ந்த நிசாசரர்கள் வந்து சேர்ந்த நிசாசரர். நிசாசரர்னா ராட்சசர்கள் அர்த்தம். ராட்சசர்கள் நிசாச்சரதி, நிஷானா ராத்திரி, ராத்திரியில தான் சஞ்சாரம் பண்ணுவாங்க. இந்த ராட்சசர்கள்லாம் என்ன பண்ணுறான்னா ராத்திரி நிறைய சஞ்சாரம் எல்லாம் வெளியில் அங்கேயும் இங்கேயும் சுற்றுறதை போனால் ராத்திரியில தான் சுற்றுகிறார்கள் இந்த ராட்சசர்கள். அது ராவணன் இருக்கானே அவனுடைய அந்த பட்டணமான லங்கையிலே எப்பொழுதும் இந்த நிசாச்சரர்கள் அவர்களெல்லாம் ராத்திரியில் நிறைய சஞ்சாரம் பண்ணுகிறார். அங்கேயும் இங்கேயும் திரிந்து 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 வந்து எல்லாரையும் ராத்திரியில் இம்சிப்பது, கார்த்தாலே வந்து சேர்ந்து விடுறது. குளவி கூடு போலே லங்கை என்று காட்டுகிறார்கள் பூர்வாச்சாரி. குளவி இருக்க அது என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு சிறிய புழுவை கொண்டு வந்து ஒரு கூட்டில் கொண்டு வந்து வைக்கும். வச்சுட்டு அப்பப்போ வரும். அதுக்கு என்ன வேலைன்னா அந்த கூட்டில் இருக்க குளவி அதை வெறுமோ கொட்டணும். அதை கொட்டிட்டு தன்னுடைய கொடுக்காலே அதை கொட்டிட்டு போகணும். இதான் வேற குளவிக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அந்த புழுவை வெறுமோ கொட்ட வேண்டியது. அதே போலத்தான் இவர்களும் குளவி கூடு போல அந்த லங்கை வெள்ளம் என்ன பண்ணுறா அப்படின்னா கூட்டுக்குள்ளே போயிடுவா, லங்கைக்குள்ளே போயிடுவா. வெளியில் வர வேண்டியது வெறுமா கொட்ட வேண்டியது, இம்சிக்க வேண்டியது. நீங்களை எல்லாம் இம்சித்து இந்த குளவியானது கூட்டுக்குள்ளே எப்படி சொல்கிறதோ அதை போல போடுது. இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னா அந்த கூட்டுக்குள்ளே வைத்து கொட்ட வேண்டியது. தேவதைகள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா தேவதைகள் எல்லாம் ராவணன் பிடிச்சுன்னு வந்தான். பிடிச்சுன்னு வந்து லங்கையிலே சிறையிட்டான். ஜெயிலு, லங்கை தான் ஜெயில் தேவதைகளுக்கெல்லாம். அங்கே தான் எல்லாரும் சிறையிட்டார். சிறையிட்டு இடத்துல ராவணன் அவர்களை வெறும இம்சிப்பது, வெறும கொட்டுறது அவர். அதே போல குளவி கூடை போல இருந்தது தான் லங்கை என்று சொல்லப்படுகிறது. ஆஹா, அன்று நேர்ந்த நிசாச்சரர்கள் இவர்கள்லாம் ராத்திரியில் வெறும சஞ்சாரம் பண்ணி இம்சிப்பது, எல்லாரையும் இம்சை பண்ணுறது. இப்போ அநேகமாக பார்த்தா எல்லாருமே நிசாச்சராக தான் இருக்கா. எல்லாரும் ராத்திரியில் தான் அதிகம். எல்லாம் வேலை எப்படா பண்ணுறேன்னா எல்லாம் ராத்திரி தான் வேலைன்னு, பகல் வேலையே போயிடுச்சு எல்லாரும். ஏன்னா ஏதோ தேசத்துக்கு வேலை பண்ணுறாள், அமெரிக்காவுக்கு பண்ணுறேன், ஆப்பிரிக்காவுக்கு பண்ணுறேன்னு. அதனால் அவன் முடிச்சுட்டு இருக்கிற போது இவா வேலை பண்ணணும். அதனால் எல்லாரும் நிசாச்சரர்கள் ராத்திரி தான் வேலை பண்ணுறா. எல்லாரும் ராட்சசர்களை போல நம்முடைய நேர காலமெல்லாம் மாறியே விட்டது. இவ்விடத்தில் ராத்திரியில தான் எல்லாம் சஞ்சாரம் பண்ணி காரியங்கள் பண்ணுவது என்பது ஏற்பட்டு விடுகிறது. காலையானால் தூங்குவது என்பதெல்லாம் இவ்விடத்தில் மாறிப்போய் காண்கிறோம் நாம். அது நிசாச்சரர்களுக்கு உண்டான தன்மை. அன்று நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த வெங்கடை காகுத்தன் அவர்களெல்லாம் வந்து சேர்ந்த காலத்தில் கவர்ந்த வெங்கன் அவர்களெல்லாம் வந்தாலே அவர்களை எல்லாம் காகுத்தன் என்று ககுஸ்த வம்சத்தில் பிறந்தனான ராமன். ராமன் இருக்கானே ககுஸ்தன்னு ராஜா இருந்தான். அவனுடைய வம்சத்தில் பிறந்தவன் சக்கரவர்த்தி திருமன் ராமன். அப்படி பிறந்தானே இவன். அவன் செய்த காரியம் என்னன்னா அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் அவர்களையெல்லாம் வெங்கனை என்று சொல்லக்கூடிய வெப்பிய தன்னுடைய பானங்கள், கணையின பானங்கள், அந்த பானங்களாலே அவர்களையெல்லாம் கொன்றான். கணை இருக்க அந்த பானங்களை கொண்டு எல்லாரையும் கொன்று விட்டான காலத்தில் இவனுடைய பானங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்று சொன்னார். ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். இந்த பானம் எல்லாம் இருக்கே சாதாரணமாக பார்க்கும் காலத்தில் ரொம்ப அழகோட கூடியதாக இருக்கும். ராம பானம் இருக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ராவணனே இந்த பானத்தினுடைய பெருமையை ரொம்ப ஆனந்தமாக பார்க்கிறான் ராவணன். ஆஹா, என்ன அழகா இருக்கு இந்த பானங்கள் எல்லாம் என்று நினைக்கிறான். ஒவ்வொன்றும் வந்து மேலே படுறது. சித்திரபுங்க பிரகாஷானாம் வித்யுத் சதுர்ஷ வர்ச்சசாம் ஸ்மரன் ராகவ பாணானாம் விவ்யதே ராட்சசேஸ்வரா என்று ஆச்சரியமா தெரிவிக்கிறார் வால்மீகி ஸ்ரீராமாயணத்தில். இந்த பானங்கள் எல்லாம் அப்படி இருக்கு. சித்திரபுங்க பிரகாஷானாம் நல்ல அழகாக நல்ல பானங்கள் எல்லாம் நல்ல நிறம். இந்த பானத்தினுடைய முடிவில் பார்த்தா முன்னாடி தான் அம்பு கூர்மையா இருக்கு. அம்பினுடைய கடைசியில பார்த்தா நல்லா அழகா இறகுகள் நிரந்தரமாக கலர் கலராக விதவிதமாக இறகுகள்லாம் அதில் சேர்த்து கட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பானத்தையும் அவ்வளோ அழகாக இருக்குது. சித்திரபுங்க பிரகாஷானம் அது வந்து மேலே படுறது ராவணன் மேலே. பட்டா என்னன்னா படுங்காலத்தில் ஒன்றுமே தெரியல. பட்டா கொஞ்ச நேரம் ஆன உடனே எப்படி இருக்குன்னா வித்யுத் சதுர்ஷ வர்ச்சசா என்று மின்னல் அடித்தா போல இருக்கு. மின்னல் அடித்தா அப்படி இருக்கும் அந்த இடம், அப்படியே வெந்து போயிடும் போலி அந்த இடம். அதை போல உள்ளே எரியறது அப்படியே ராவணனுக்கு. வித்யுத் சதுர்ஷ வர்ச்சசா ஸ்மரன் ராகவ பாணானம் இந்த பானம் இருக்கே இதை நினைத்து பார்க்கிறான் ராவணன். ராத்திரி திரும்பி போகிறான் லங்கைக்கு. காரத்தெல்லாம் யுத்தம் பண்ணி திரும்பி போகிறான். திரும்பி போய் ராத்திரி போய் பட்டில் படுத்துண்டா இந்த பானத்தை நினைத்து நினைத்து என்ன ஏற்படுறா உடம்பு தூக்கி தூக்கி போடுறது. மலேரியா காய்ச்சல் வந்தால் உடம்பு தூக்கி போடுமே, அதை போல தூக்கி போடுறது ராவணனுக்கு. அதுக்காக என்ன பண்ணான்னா அதுக்காகவே 10 ராட்சசாலை வச்சிருக்கான். ஸ்மரன் ராட்சசர் ராவண பாண ராகவ பாணானாம் விவ்யதே ராட்சசேஸ்வரா என்று மிகுந்த துக்கத்தை அடைந்து உடம்பெல்லாம் தூக்கி போட்டு அதுக்காகவே இந்த ராட்சசாலாம் என்ன பண்ணுறான்னா ராவணனை கட்டுரோடு சேர்த்து அமுக்கிறான்னுட்ட.
அதுக்காகத்தான் இந்த ராட்சசா கூட இருக்கிற ராட்சசன் எதற்கான அவனை அமுக்கணும் கட்டுளோட. அப்படி அந்த பானங்களை நினைத்து நினைத்து இவன் சமப்பட்டான் ராவணனானம். அதைத்தான் இங்கே வெங்கணைன்னு தெரிவித்தார் இடத்துல கொடிய பானங்களாக இருக்கக்கூடியது ஒவ்வொரு பானமும் கூட என்று ஆச்சரியமா எடுத்து காட்டுகிறார் இடத்துல. அதை முதல்ல தெரிவித்தார் இங்கே. அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன். அப்படிப்பட்ட ககுஸ்த வம்சத்திலே பிறந்த ராமனானவன் கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் என்று அடுத்தபடியாக அவன் எங்க இருக்கான்னா இங்கே வந்து சேர்ந்திருக்கான், திருவரங்கத்தில் வந்து சேர்ந்திருக்கிறான். இடத்துல 2 விற்த்தாந்தத்தை தெரிவித்தார் திருப்பானாழ்வார். ஒன்று உலகத்தை இழந்தது, இன்னொன்று ராமனாக பிறந்து விரோதியான ராட்சசர்களை கொன்றது. இரண்டையும் தெரிவிக்கிறார். தெரிவித்து அந்த எம்பெருமான் என்ன பண்ணான்னா இங்கே திருவரங்கத்தில் வந்து சயனித்தான் என்று காட்டுகிறார். இடத்துல முதல்ல சொன்னார் இல்லையோ, கீழ்ப்பாசுரத்தில் சொன்னது என்னன்னா எம்பெருமான் திருமலையில வந்து நின்னா. அந்த திருமலையில வந்து நின்றவன் அங்கிருந்து புறப்பட்டு நேர வந்து வடக்கு வாசல் வழியாக இங்கே ஸ்ரீரங்கத்திலே வந்து படுத்துனான். இப்போ சொல்றாரு இவ்விடத்துல போய் லங்கையில போய் ராவணனை கொண்டுட்டோ தெற்கு வாசல் வழியா வந்து படுத்துனுட்டான். படுக்கிற இடம் இதான். இங்கே முதல்ல வந்தவன் வடக்கு வாசல் வழியாக வந்து படுத்துனான். இங்கேருந்து எழுந்திருந்தான், ராமனாக பிறந்தான், காரியமெல்லாம் பண்ணி தெற்கு வாசல் வழியாக வந்தால் மறுபடியும் வந்து ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டான் என்று ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். இடத்துல அதனால என்ன லங்கை தெற்குல தானே இருக்கு, அதனால அங்கு போய் காரியம் செய்து வந்து இங்கே சயனித்தான்னு காட்டுகிறார். இடத்துல அதைத்தான் 2ஆம் பாசுரத்துக்கு விஷயமாக தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான எம்பெருமான் இங்கே வந்து சயனித்திருக்கிறான் என்று கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான். கடியார் பொழில்னு ரொம்ப வாசனைனா, எங்கு பார்த்தாலும் சோலைகள் சூழ்ந்திருக்கிறது. வண்டினம் உரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை என்று எங்கு பார்த்தாலும் ஒரே சோலைகள் நிறைந்ததாக இருக்கக்கூடியதுதான் திருவரங்கம் பெரிய கோவில் என்று ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். இடத்துல அப்படி சோலை வாய்ப்பு நிறைய இருந்தபடினாலே அங்க இடத்துல வாசனைக்கு குறைவே கிடையாது என்கிறபடினாலே அங்கே வந்து பொறுத்துட்டான். அந்த காலத்துலலாம் ஸ்ரீரங்கத்தில் என்ன ஏற்றம்னா, ஸ்ரீரங்கத்தில் ஏதாவது உயர்ந்த கட்டடம் இருந்ததுன்னா அந்த கட்டடத்தின் மாடியில் ஏறி பார்த்தா எங்கு பார்த்தாலும் சோலை தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. நிறைய மரங்களும் சோலையும் தான் நிறைய தெரியும் அந்த காலத்தில். இப்போ ஏறி பார்த்தா ஒரே ஃப்ளாட்டாக தான் தெரியுது. எங்கே பார்த்தா ஸ்ரீரங்கத்திலே எல்லா இடத்துலையும் ஃப்ளாட்டு. ஆஹா, அப்படி சோலை மிக்கதாக இருந்ததுதான் திருவரங்கம் பெரிய கோயில் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் என்று இங்கே வந்து அரங்கத்தில் வந்து சுவாமியாக இங்கே சயனித்திருக்கிறான். கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அவனுடைய அரைச்சி வந்த வாடையின் மேல் சென்றதாம் என சிந்தனை. அரைச்சி வந்த வாடை இருக்கு, அவனுடைய அறையிலே சிவந்த ஆடை, இடத்துல ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பீதாம்பரம், அதன் மேலே என்னுடைய சிந்தையானது சென்றதுன்னு. இதனாலே சொல்லப்பட்டது என்ன, கீழ்ப்பாசுரத்தில் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ள ஒக்கினதேன. திருக்கமல பாதத்தை அனுபவித்தார், அனுபவித்து முடிச்சுட்டாரா? அடுத்ததுக்கு போனோம்னா இதை அனுபவிச்சு முடிக்கணும் இல்லையோ, ஒன்று அனுபவித்து முடிச்சாதானே அடுத்ததுக்கு போனோம். அதை அனுபவித்து முடித்தாரானா? அனுபவித்து முடிக்கலை. திருப்பானாழ்வார் அனுபவித்து முடிக்கவே இல்லை. அதற்கு மேலே அனுபவித்து முடிப்பதுன்னு சொன்னால் அதற்கு அத்தனை தான் போக்கியத்தை, அதுவும் இருக்கணும் இல்லையோ. ஒரு வஸ்துவை நாம் அனுபவிக்கிறோம்னு சொன்னால் ஒன்று நமக்கு அதிருப்தி ஏற்படணும், சரி அனுபவிச்சது போரும்னு தோணும். அனுபவிச்சது போரும்னு தோணால் அத்ததை அனுபவிக்க போகிறோம். இல்லை என்று சொன்னால் அதற்கு அனுபவிப்பதற்கு அதற்கு அவ்வளோதான் இருக்குது, விஷயம் அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக இல்லைன்னா அதனுடைய போக்கியத்தை ரொம்ப பெருசாக இல்லை, அது ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இல்லை என்று சொன்னால் அடுத்ததுக்கு நாம் போயிடுறோம், இன்னொன்னா அனுபவிக்கிறதுக்கு போகிறோம். இப்படி தானே பார்க்கிறோம் லோகத்தில். ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊருக்கு ஒரு தடவை போகிறோம், 2 தடவை போகிறோம், போனால் என்ன தோன்றது, போகிறோம்னா அதே ஊருக்கு மறுபடியும் எத்தனை தடவை போகிறது, போகிறோம் வேற ஊருக்கு போகலாம் அப்படின்னு தோன்றது இல்லையோ. அதே ஊருக்கு எதுக்கு அதை எத்தனை தடவை போனோம்னு தோன்றுகிறது. ஒன்று போனது போரும் என்று இவனுக்கு தோணமே, அல்லது அதுக்கு அவ்வளோதான் அந்த ஊரை அத்தனை தான் 2 தடவை தான் பார்க்க முடியும், அதுக்கு மேலே திருப்பி பார்க்க முடியுமா, ஒரே ஊரை எத்தனை தடவை பார்க்கறது என்கிறபடினாலே அதற்கு போக்கியதை எவ்வளோதான் இருக்குது என்கிறபடினாலே அந்த ஊருக்கு போவதில்லை, வேற ஊருக்கு போடுறோம். அதே போல இங்கே திருக்கமல பாதத்தினுடைய போக்கியத்தை குறைந்தது. அதனாலே அடுத்தபடியா திருப்பானாழ்வார் எம்பெருமானுடைய திருப்பாதத்துக்கு மேலே என்ன இருக்குது, வஸ்திரம் தானே இருக்குது, பீதாம்பரம் தானே இருக்குது, வேட்டி தானே இருக்குது. அதனால அதற்கு இவருடைய நெஞ்சு சென்றதா என்று கேட்டால் அது அன்று. அதனுடைய போக்கியத்தையில எந்த குறையும் கிடையாது. திருப்பாதத்தை அனுபவிச்சுட்டே இருக்கலாம், கால தத்துவம் உள்ளதனையும் அதை அனுபவித்து கொண்டே இருக்கலாம், இன்னொன்று நெஞ்சு போவே போகாது. அவ்வளோ போக்கியமாக இருக்கக்கூடியதுதான் அவ்விடத்திலே எம்பெருமானுடைய ஒவ்வொரு அங்கமும். எந்த அங்கமாக இருந்தாலும் அது பரம போக்கியமாக இருக்கிறபடினாலே
அதற்கு போக்கியத்தை குறைந்து விட்டது என்று நினைத்து மற்றொன்றிலே நம்மாலே செல்லவே முடியாது. அது அவ்வளோ போக்கியத்தையோட கூடினது. அடுத்தபடியாக அனுபவித்தது போரும்னா அது என்னவோ போக்கியமாக இருக்கு, நிறைய இருக்கு, இருந்தாலும் போரும், இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் அனுபவிக்க வேண்டாம் என்று நினைத்து அடுத்தபடியாக அரைச்சி வந்த வாடைக்கு போனாரா? இவருக்கு திருப்தி ஏற்பட்டதா அனுபவத்தில் என்று சொன்னால் இல்லை, இவருக்கு திருப்தியும் ஏற்படவில்லை, அதில் போக்கியத்தையும் குறையவில்லை. ஆனாலும் என்ன ஏற்பட்டதுன்னா அரைச்சி வந்த வாடை இருக்கு, அது என்ன பண்ணித்துனா அது தன்னிடத்துல ஈர்த்தது. அது என்ன பண்ணித்துனா திருப்பானாழ்வாருடைய மனசை, ஓய் திருப்பானாழ்வார எத்தனை காலம் விரும்பமா இந்த திருப்பாதத்தை அனுபவிச்சுட்டு போரும் நம்ம இடத்துல வரும் அப்படின்னு அது என்ன பண்ணித்துனா அது ஈர்த்தது அக்காலத்திலே என்று ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். ஒரு திருஷ்டாந்தம் விட்டு காட்டினார் இடத்துல ஆச்சாரியர்கள் எல்லாரும் காட்டுறார் இந்த திருஷ்டாந்தத்தை ஆச்சரியமா. சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்தின் மேலே ஒரு துரும்பு இருக்கு. இந்த சமுத்திரத்துக்கு அடியிலிருந்து ஒரு வஸ்துவானது தள்ளப்படுகிறது. தள்ளப்பட்டால் அந்த வஸ்துவானது சமுத்திரத்தினுடைய ஆழத்தை பூர்ணமாக பார்த்து மேலே வந்தது என்று சொல்ல முடியுமானா? அப்படி சொல்ல முடியாது. ஆனால் என்ன ஆகுது, கரைக்கு வருது. அது எதனாலே வருதுன்னா ஒரு அலையானது இன்னொரு அலையில தூக்கி எறியறது அந்த வஸ்துவை. அதனால அது சமுத்திரத்தை பூர்ணமாக அனுபவிச்சுடுதுன்னு சொல்ல முடியுமா? இந்த வஸ்து நாம் தூக்கி எறிந்தோம், இதற்கே போச்சு, போயிட்டு நன்னா ஆழம் பூர்ணமாக சமுத்திரத்துக்குள்ளே பூர்ணமாக போய் ஆழத்தை எல்லாம் நன்னா பார்த்துட்டு அடி வரைக்கும் பார்த்துட்டு இப்போ மேலே வந்து மறுபடியும் நம்ம இடத்துல வந்து சேர்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதோ இல்லையோ. அது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் தூரம் போகிறது, போயிட்டு அலை எரிய நம்ம இடத்துல வந்து சேர்ந்து. அதே போலத்தான் இடத்துல அலையை போல இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய அழகு. அந்த அலை என்ன பண்ணித்து திருப்பாதம்னு சொல்லக்கூடிய ஒரு அலையானது தூக்கி எறிந்தது இடத்துல திருப்பானாழ்வாரை. அது எங்கே போய் சேர்ந்ததுன்னா அடுத்த அலையா இருக்கக்கூடியது பீதாம்பரத்தில் போய் சேர்ந்தது. நாளே அங்கே தள்ளப்பட்டது இடத்துல அந்த அலையிலிருந்து இங்கு தள்ளப்பட்டது இவருடைய மனசானது இங்கே வந்து சேர்ந்தது. வந்து சேர்ந்தபடினாலே பீதாம்பரத்தை இப்பொழுது அவருடைய ஆச்சரியமான வஸ்திரத்தை அனுபவிக்கிறார் திருப்பானாழ்வார். அத்தியுதமாக இடத்துல எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரர். அதனால்தான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனை, என்னுடைய சிந்தை இருக்க தன்னுடைய போயிடுத்துன. கீழ்பாசுரத்தில் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கினதேன, இந்த பாசுரத்தில் என்னுடைய சிந்தை அங்கே போயிடுத்துன. ஆச்சரியமா ஒரு திருஷ்டாந்தம் காட்டினார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர். இந்த கண்ணுக்குட்டி இருக்கு, அது பிறந்த உடனே அதுக்கு பாலினுடைய சுவையே தெரியாது. சுவையே தெரியாதபடினாலே அந்த இடம் இருக்கானே அந்த கண்ணுக்குட்டியை எடுத்துன்னு போய் அந்த தாய் பசு இருக்கு அதன் இடத்துல பாலை குடின்னு விட்டா அது என்ன பண்ணாலும் குடிக்காது. வாயே கொண்டு போய் அந்த மடியில் வைத்தாலும் கூட அது வாயை திறக்கவே திறக்காது. என்ன பண்ணுவான் தெரியுமா? இடையன் அந்த வாயை இருக்க நல்லா அழுத்தி இந்த இடத்த பிடிச்சி அழுத்தணும். அழுத்தினா வாய் திறக்கும், இந்த கன்றுக்கு வாய் திறக்கும். திறந்த பிடிப்பாடு அந்த மாடினுடைய அந்த மடி இருக்க அதை பிடித்து அமுக்குவான். அமுக்கினா அதிலிருந்து பால் ஆனது பீச்சி அடிக்கணும். இந்த கண்ணுக்குட்டி வாய்க்குள்ளே போகணும். வாய்க்குள்ளே போய் அது வரையும் இந்த வாயை திறக்கவே திறக்காது. இதை இப்பவும் பார்க்கலாம், வாயை திறக்காது. அதை நன்றாக அந்த பால் இருக்க அந்த கண்ணுக்குட்டியினுடைய வாயுக்குள்ளே போன பிற்பாடு இது முதல் நாள் எடுக்கக்கூடிய விஷயம். அடுத்த நாள் கயத்தை அவுத்து விட்டான்னா கண்ணுக்குட்டியினுடைய கயத்தை நேர போய் மடியில் வாழ வைக்கும். அதனுடைய ரசம் தெரியாத பரியந்தம் அது என்ன பண்றது அப்படின்னா அதை அனுபவிக்காது. ஆனால் ரசம் தெரிந்ததுன்னு சொன்னா உடனடியாக என்ன பண்றதுன்னா நேரம் அந்த பால் எங்கே வருதோ அதான் அதுக்கு வேண்டிய இடம், நேரம் அங்கே போய் வாய வைக்கிறதோ இல்லையோ. அதே போலத்தான் இவ்விடத்துல இந்த சுவை தெரியாமல் இருந்தது திருப்பானாழ்வாருக்கு எம்பெருமானுடைய திருவடிகளுடைய சுவை. அதனாலே கண்ணை இழுத்து மூடிந்தார். திருக்கமல பாதம் அதுவே வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கினது, என் கண்ணுக்குள்ளே புகுந்தது என்று அதுவே வந்து நிர்பந்தித்து கண்ணை மூடினாலும் நிர்பந்தித்து. இவருக்கு என்ன அபிப்பிராயம்? நாம் தாழ்ந்தவன்னா நாமா இந்த திருக்கமல பாதத்தை அனுபவிப்பது என்று கண்ணை இழுத்து மூடிக்கொண்டார் திருப்பானாழ்வார். அப்படி மூடிக்கொண்ட காலத்திலையும் விடாமல் அந்த திருவடியானது இவருடைய கண்ணுக்குள்ளே புகுந்து நன்னா பிரகாசித்த உடனே அடுத்தது என்னாச்சு? அரைச்சி வந்த வாடையின் மேல் சென்றதாம் என சின்ன தானே போயிடுத்து. எப்படி கண்ணுக்குட்டியானது ஓடி போகிறதோ தாய் பசுவை தேடி மறுநாள், அதே போல சிந்தையானது அங்கு ஓடித்து அவருடைய அரைச்சி வந்த ஆடையின் மேலேன்னு அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். அவர்ச்சி அந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையை அவ்விடத்திலே சென்று சேர்ந்தது என்று தெரிவித்தார். இவ்விடத்துல அங்கே போய் அதை அனுபவித்தார். என்ன ஆச்சரியமான பீதாம்பரம் எம்பெருமானுடைய வஸ்திரம் இருக்கு, அவ்வளவு அழகா இருக்குன்னா இடுப்பே பூத்ததோ திருவரை பூத்தா போலே என்று தெரிவிக்கிறார். வஸ்திரம் இருக்க அப்படி நன்னா பொருந்தி இருக்கு எம்பெருமான். இந்த பொருந்தி இருக்கக்கூடியது இருக்க அவன் விஷயத்துல தான் நம்ம பார்க்கலாம். நாமும் எத்தனையோ வஸ்திரம்லாம் கட்டிக்கிறோம்,
என்ன இப்படியும் அப்படியும் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, என்னதான் பண்ணாலும் அது சரியாக அமையவே மாட்டேங்கிறது. இல்லை அப்படிலாம் அமைச்சு எல்லாம் கட்டினாலும் ஒரு காத்தடிச்சாலே எங்கேயும் அங்கேயும் விலகி போய் வஸ்திரமானது எல்லாம் போயிடும். ஆனால் எம்பெருமானுடையது அப்படி இல்லை. அதுவே திருவரையிலேருந்து தனியாக வஸ்திரம்னு எடுத்து தனியாக இல்லை, திருவரையிலேருந்தே தோன்றியதோ இந்த வஸ்திரம், அப்படி பொருந்தி இருக்கிறது அவனுடைய திருவரைக்கு இடுப்புக்கு என்கிறபடினாலே அதை மிகவும் விசேஷமாக கொண்டாடுகிறார் இடத்துல என்று பார்க்கிறோம். இடத்துல அறையிலே இருக்கக்கூடிய பீதாம்பரத்தை அவ்வளோ ஆச்சரியமாக கொண்டாடினார் இடத்துல. அப்படி கொண்டாடின உடனே அடுத்தபடியாக மேலே பார்த்தது, மேலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஆச்சரியமான உந்தி அது பார்த்தது. ஓ ஆழ்வியர், வஸ்திரத்தை அனுபவிப்பதற்குன்னா இந்த வஸ்திரம் எங்கேருந்து இடத்துல இப்படி சேவை சாதிக்கிறது தெரியுமா நமக்கு? நாம் இல்லைன்னா ஏது போய் வஸ்திரம், இடுப்பே இல்லைன்னா இந்த வஸ்திரம் எங்கே நிற்கும்? இடுப்பு சொல்லித்து அடுத்தபடியா, இடுப்பு இல்லைன்னா வஸ்திரம் எங்கே நிற்கும்? நான் இடுப்பு இருந்தால் தானே வஸ்திரம் நிற்கும். நாளே என்னை பாரும், இடையை பாரும், இதுதான் ரொம்ப அழகு, இதுக்கு மேலே அழகே கிடையாது என்று இடையானது சொல்லியது அடுத்தபடியாக. அதனால இடையை அனுபவிக்கிறார். நாளே ஒவ்வொன்றையும் அனுபவிக்கும் காலத்தில் அதனுடைய போக்கியத்தை முடிந்தது என்றோ அல்லது இவர் அனுபவித்து முடித்தார் என்றோ கிடையாது. இடத்துல இவர் அனுபவித்து பூர்ணமாக எதையுமே அனுபவிக்க முடியாது. எம்பெருமான் விஷயத்தில் ஒன்றை பூர்ணமாக அனுபவித்து முடித்தோம் என்று எதையுமே சொல்ல முடியாது. அதனால இவரும் பூர்ணமாக அனுபவிக்கிறார். அவ்விடத்துலையும் போக்கியத்தை அவ்வளோதான் இருக்கானா கிடையாது, இன்னும் மிஞ்சின போக்கியத்தை தான் இருக்கு. அது திருக்கமல பாதமாக இருந்தாலும் சரி, அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆச்சரியமான அவனுடைய பீதாம்பரமாக இருந்தாலும் சரி, அவனுடைய வஸ்திரமாக இருந்தாலும் சரி, அதனுடைய போக்கியத்தையில எந்த குறையும் கிடையாது. ஆனால் மேலே உண்டானது ஒன்று இருக்க, அது பிடிச்சி இழுத்தது இவருடைய மனசை, நம்ம பாரும் என்று அது தெரிவித்தது. அதனாலே அடுத்த பாசுரத்தில் அனுபவிக்கிறார். 3ஆம் பாசுரத்தில் மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத் தரவினையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்தது ஓர் எழில் உந்தி மேலதன்னோ அடியேன் உள்ளத்தின் உயிரே என்று 3ஆம் பாசுரம். அதில் மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் என்று மந்திபாய்னு மறுபடியும் திருவேங்கடத்தை பற்றி சொல்கிறார் இடத்துல. மந்தினா குரங்குகள், இந்த குரங்குகள்லாம் இருக்கு, அவையெல்லாம் பாயக்கூடிய என்று தெரிவித்தார். அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு பாயிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திருமலையில் நிறைய பலா மரங்கள் இருக்கு, அதில் நிறைய பலாப்பழங்கள் காய்ச்சி தொங்குகிறது. வேர்பலான்னு பேர், வேரிலிருந்து தொடங்கி மேல் வரைக்கும் நிறைய பழங்கள் நிறைய இருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த பலா மரம் இருக்கு, இந்த பலா மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பல ஆச்சரியமான அந்த பழங்கள் இருக்கு, அந்த பழத்தை அனுபவிக்க வேண்டும்னு சொன்னா இந்த மந்திகள் இருக்கு, இந்த குரங்குகள்லாம் அது என்ன பண்றதுன்னா அது இப்படி பாய்கிறது, ஒன்றிலிருந்து ஒன்று சஞ்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது, ஒரே இடத்துல அது நிற்பதே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மரத்தில் ஏறி நிற்கும், ஒரு மரத்தில் ஏறி நின்று பார்த்தா இன்னொரு மரத்தில் இருக்கு, அந்த மரத்தில் இருக்கக்கூடியது அது நன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். நன்னா இருக்கிற மாதிரி இருந்த உடனே இதிலிருந்து அங்கே பாயும், அங்கே பாய்ந்து அந்த பலாசுரை அனுபவிப்போம்னா இதை காட்டிலும் அது நன்னா இருக்கு என்று தோணும். சரி, அங்கே போனால் அங்கே போய் சாப்பிடலாம் மொழியும், அப்படி சாப்பிடாது. அடுத்தபடியாக என்ன தோணும்னா, அங்கே போன பிற்பாடு மறுபடியும் ஒரு தடவை திரும்பி பார்க்கணும், பார்த்தா இந்த மரமே கண்ணப்படும், இதுவே நன்னா இருக்கு போல இருக்கு, அதை விட்டுட்டு எதுக்காக இங்கே வந்தோம், மறுபடியும் அதுக்கே போடும். இப்படி இந்த குரங்குகள் இருக்கு, ஒரு இடத்துல நின்று அனுபவிப்பதே கிடையாது. நமக்கும் அப்படி தானே இருக்கு. மனுஷனுக்கும் என்னென்னா குரங்கு புத்தின்றோம், அதை ஒன்றும் குறைவு கிடையாது. குரங்குலேருந்து வந்தவன் மனுஷன்லாம் சொல்லிட்டு இருக்கான். நமக்கும் என்னென்னா இந்த மனசுக்கே ஒன்றில் நிற்பதே கிடையாது. அது ஒன்றுலேருந்து ஒன்று பாய்ஞ்சு போயிட்டே இருக்குது. ஒரு பழக்கடைக்கு போனால் ஒரு பழக்கடையில் ஒரு பழத்தை பார்த்தா வரிசையாக பழக்கடை இருக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு பழத்தை பார்த்தா இந்த கடையில் இருக்கிற பழத்தை காட்டிலும் பக்கத்தில் இருக்கிறது நன்னா இருக்குன்னு தோணும். கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவான்னா, பக்கத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, எதிராக இருக்கும், ரோடை வேற கிராஸ் பண்ணணும், கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணி போனால் அங்கே போனால் அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். பார்த்து அங்கேயே வாங்கியிருக்கலாம் போல இருக்கு, கஷ்டப்பட்டு தாண்டி வந்தோம், கிட்ட வந்து பார்த்தா இதை காட்டிலும் அதுவே தேவலாம் போல இருக்கு என்று தோணும். அதே போலத்தான் புடவைகள் வாங்க போகிறாள், புடவைகள் வாங்க போனால் ஒரு கடையில் வாங்குறதே கிடையாது என்றைக்குமே. எல்லாத்தையும் இருக்கிறது மொத்தத்தையும் அந்த ரேக்கே காலி பண்ணிடுவோம், எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுவோம். அத்தனையும் எடுத்து போட்டுட்டு இப்படி ஒரு கடையில் பார்த்தா பரவாயில்ல, எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு கடையாக போய் பார்க்க வேண்டியது. கடைசியில் இத்தனையும் பார்த்துட்டு முதல் கடையில் முதல்ல ஒரு புடவை பார்த்துருப்பாங்க, அத்தை தான் வந்து வாங்குவோம், இந்த முன்னாடியும் பார்க்கணும், கடைசியில் அத்தையே வாங்கிட்டு வருவோம். ஏன் அப்படின்னா அது என்னவோ ஒரு சாப்பலம், நல்லா பார்ப்போமேனா, எல்லாத்தையும் பார்ப்போமே, இதை காட்டிலும் அவன் கடையில் நன்னா இருந்தால் இதை காட்டிலும் இன்னொரு கடையில் நல்லா என்று இது மனுஷ சுபாவம்.
இது ஆண் பெண் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. மனுஷனுக்கும் இந்த தன்மை எல்லாருக்கும் இருக்கத்தான் இருக்குது. ஆக இது எல்லாம் குரங்குகளுக்கும் இது உண்டானது தான். அதனாலே நின்னவா நில்லா நெஞ்சினை உடைய நெஞ்செய்கேன் நெடுவிஷம் மனமும் ஆச்சரியமா தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார். ஒன்றில் நிற்கவே மாட்டேங்கிறதுனா ஒரு விஷயத்தை அனுபவித்தால் ஒன்றனை நிற்கிறதா, ஒன்றனை நிற்பதே இல்லையோ. ஒவ்வொரு விஷயமா இதை அனுபவிச்சா போராது, இன்னொன்று அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும் என்று ஒன்றில் நிற்பதே கிடையாது என்று தெரிவிக்கிறார். இடத்துல திருமங்கை ஆழ்வார் நின்னவா நில்லா நெஞ்சினை உடைய எதுலையுமே நிற்க மாட்டேங்கிறதுனா பறந்துட்டே இருக்கு நெஞ்சு என்று திருமங்கை ஆழ்வாரே சொல்லிட்டாருன்னு சொன்னா அப்புறம் நாம என்ன சொல்றது? அர்ஜுனன் சொல்றான்னா எல்லா இந்திரியங்களையும் என்று அர்ஜுனன் தெரிவிக்கிறான். ஓயோரிவ சுதுஷ்கரம், மனசு இருக்கே கண்ணா அடக்கவே முடியலையேண்ணா, சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கு, ஒன்றில் நிற்கவே மாட்டேங்கிறது, இங்கே போகிறது அங்கே போகிறது. அடியேன் சொல்லிகிட்டே இருக்கேன் உபன்யாசத்தில். திடீர்னு இப்போ புடவைன்னு சொன்னோம் இல்லையோ, பாதி பேருக்கு புடவை கடைக்கு போயிடும் மனசு. அங்கே போய் அந்த புடவை வாங்கலாமா அந்த புடவை வாங்கலாமா அப்படின்னு அதில் போயிடும் மனசு. மனசு இருக்கே அடக்கிறது ரொம்ப கஷ்டம். உன்னை நிறுத்தி வைப்பதுன்னு எடுத்திருக்கேன். அடியேன் சொல்லின்னு இருக்கேன், அடியன் என்னவோ கவனித்து சொல்லணும். அடியனுடைய மனசும் சஞ்சாரம் பண்ணிட்டுன்னு வச்சுப்போம், இது உபன்யாசமாக இருக்காது. கடைசியில் இதுவும் அங்கங்கே தெரிஞ்சுட்டே இருந்ததுன்னா அடியனுடைய அதாவது இந்த உபன்யாசத்தில் லைத்து இருக்கணும் சொல்லக்கூடிய விஷயத்தில், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஆனால் கேட்கக்கூடியவர்களுக்கு என்ன ஒரு ஆனந்தம்னா சொல்கிறத காட்டிலும் கேட்குறது ரொம்ப ஆனந்தம் என்றைக்குமே. ஏன் அப்படின்னா காது ரெண்டும் திறந்துருக்கு, பாதி சப்தம் உள்ளே போகும், பாதி சப்தம் வெளியில் போகும். உள்ளே போகிறதோ வெளியில் போகிறதோ ஒன்றும் தெரியாது. எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு 4 சப்தமாவது உள்ளே போய் தங்கலாம், தங்காமலும் போகலாம், என்ன வேணா. ஆனால் கேட்குறது ரொம்ப சுலபம். ஆனால் சொல்கிறதுன்னு போது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா இது சொல்லணும், இது ஞாபகம் வரணும். உட்காரங்காலத்தில் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணணும். இடத்துல நாம் நினைத்ததெல்லாம் திருப்பான் ஆழ்வார் அனுகிரகம் பண்ணோம், எம்பெருமானார் அனுகிரகம் பண்ணோம், எதெல்லாம் நினச்சின்னு வரணுமோ சொல்லணும்னு அதெல்லாம் ஞாபகம் வரணும் இடத்துல சொல்வதற்கு. இது இத்தனையும் இருக்குது. ஆனால் கேட்கும் காலத்தில் என்னன்னா ரொம்ப சௌரியம்னா அதில் பாதி அர்த்தம் தங்கிறது, பாதி அர்த்தம் தங்க மாட்டேங்கிறது. அதுக்கு மேலே என்ன தெரியுமா, சில பேர்லாம் உட்காந்துட்டு எழுந்து போகும் காலத்தில் இந்த வேஷ்டி இருக்கே, வேஷ்டி புடவை இதெல்லாம் உதறிட்டு போடுவான். ஏன் அப்படின்னா ஏதாவது அர்த்தம் வேஷ்டியில் ஒட்டின்னு வந்துட போகிறது, அது வேற பயம். சொன்ன அர்த்தம் எங்கேயாவது சொல்லக்கூடியது ஒட்டின்னு வந்துட போகிறது என்று வேஷ்டி போட அதில் கூட ஒட்டிக்க கூடாதுன்னா என்றெல்லாம் ஜாக்கிரதையாக நாம் இப்படி அந்த அர்த்தமும் வந்துடக்கூடாது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். என்று லோகத்தில் அர்த்தம்னு வருதுன்னா எது வரணும் தெரியுமா? அர்த்தம்னு சொன்னால் பணம் இருக்கே, அதுக்கு தான் அர்த்தம். அது ஒன்று தான் வரணும், நமக்கு பணம் ஒன்று தான் வரணும், வேற எதுவும் ஞானமோ வேற எதுவும் வந்துவிடக்கூடாது என்றெல்லாம் நினைத்து தான். இல்லைன்னா அப்படி வரணும், ஞானம் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் இருக்குன்னு சொன்னால் இந்த இடம் போருமா இருக்குமா? இந்த இடம் போருமா? யோசிச்சு பார்ப்பது. எவ்வளோ இடம் வேணும், இதை கேட்க வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறது இருக்கும்னு சொன்னால் இந்த இடம் போருமா? இத்தனை பேர் தானே இருக்கு, தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் இத்தனை பேர் தானே. இல்லைன்னா இந்த இடமே போராது இல்லையோ. அதனால ரொம்ப குறைவுனா ஞானத்தை சம்பாதிப்பதுன்னா ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னா மனசானது இதர விஷயத்திலேயே சஞ்சாரம் பண்ணுகிறது, அப்படியே பழகி விட்டது. ஒரு இடத்துல போய் அதை அடக்கி ஒரு இடத்துல உட்கார்ந்து கேட்கணும் பண்ணணும்னா மனசு இடம் கொடுக்கறதே கிடையாது. அங்கே போவோம், இங்கே போவோம், இதை அனுபவிப்போம், அதை போவோம், இதிலேயே தான் சுத்திக்கிறது மனசானது என்று பார்க்கிறோம் லோகத்தில். அது என்னன்னா குரங்களைப் போலே தான் நம்முடைய மனசும் இருக்கிறது என்று ஆச்சரியமாக காட்டுகிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். நாளே மந்திகள் குரங்குகள் பாயக்கூடிய இடம் அதான் திருமலைன்னு காட்டின. மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத் தரவின. ஏன் அங்கே போய் நின்னான்? ஆச்சரியமா தெரியும். வானவர்கள் சந்தி செய்ய நின்னான்னு நித்தியசூரிகள் அவர்களெல்லாம் வந்து அனுபவிக்கும்படியாக அங்கே வந்து சேர்ந்திருக்காங்க. அங்கே திருமலையில் எல்லாரும் வந்து அனுபவிக்கிறார்கள். நித்தியசூரிகள் எதுக்காக வர? நித்தியசூரிகள் தான் பரமபதத்தில் எம்பெருமானை அனுபவிச்சுட்டு தானே இருக்க. அங்கே இடைவிடாமல் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கீழே சொன்னேன், அனந்த கருட விஸ்வசேனர்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் கருடன் விஸ்வசேனன் முதலியவர்கள் எல்லாரும் இடைவிடாமல் எம்பெருமானை பரமபதத்தில் அனுபவிச்சுட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும் காலத்தில் நித்தியசூரிகள் ஏன் இறங்கி வருகிறார்கள் இங்கே அந்த எம்பெருமானை அனுபவிப்பதற்கு? அப்படி என்ன பெருமை இந்த எம்பெருமானுக்கு? இந்த மலையில் நின்றுருக்கான திருமலையில அவனுக்கு என்ன பெருமை? சரி, அவனை பற்றி இப்பொழுது திருப்பானாழ்வார் எதுக்காக மறுபடியும் பாசுரம் பாடுகிறார் இத்தியாதியான விஷயங்களை நாளை தினம் காலையிலே இந்த கோஷ்டியிலே அனுபவிக்க பிராப்தம் என்று தெரிவித்து இன்றைய உபன்யாசத்தை நிறுத்துகிறேன். எல்லோரும் நாளை தினம் காலையில் 7:30 மணிக்கு வந்து சேருமாறு பிரார்த்திக்கிறேன். அடியனுக்கா ஒரே ஒரு உதவி செய்ய வேணும். என்னன்னா விடாமல் இந்த 3 நாட்கள் இந்த அமரநாதி பிரானை கேட்க வேணும். என்ன 10 பாட்டினுடைய அர்த்தம் அத்தியுதமான அர்த்தம் இவ்விடத்துல. அதனால கொஞ்சம் காரியங்கள் இருந்தாலும் கொஞ்சம் காலையிலே ஒதுக்கி வச்சுட்டு அவசியம் 7:30லேருந்து 9 வந்து கேட்குமாறு பிரார்த்தித்து அமைகிறேன்.
ஸ்ரீமத்தே விஸ்வசித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாம் பரபன்னுத்தரேதடே ஸ்ரீதிந்திரணி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். திருப்பான் ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.